அனாதி பரசிவம் அவர் முதல்ல சங்கல்பம் செய்யும் பொழுது என்னவாகிறாரு? சங்கல்பம் செய்யும் பொழுது என்னவானாரு? சிவம் சக்தி என்று ஆனார். சிவம் சக்தி, இந்த சக்தியை சிவம் தன்னுடைய சக்தியை மாயையில ஞானசக்தி மிகுதியாக பார்த்த பொழுது நாதம் உண்டானது. நாதத்திலிருந்து முதல்ல என்ன உண்டானது? சொல் பிரபஞ்சம் உண்டானது. நாதத்திலிருந்து சொற்பிரபஞ்சம் உண்டானது. சொற்பிரபஞ்சத்துல 4 வகை வாக்குகள் கீழே நம்ம பார்த்தோம். சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்தியமை வாக்கு, வைகரி வாக்கு, 4 வகை வாக்குல பார்த்துரும். அதெல்லாம் விளங்குது இல்லையா? அதுக்கப்புறம் பொருள் பிரபஞ்சம் வரும்பொழுது கிரியாசக்தி மிகுதியாக நாதத்தை பார்க்கும் பொழுது விந்து உண்டாகுது. ஞானசக்தி பிளஸ் கிரியாசக்தி சேர்த்து பார்க்கும் பொழுது சாதாக்கியம் உண்டாகுது. திரும்ப சாதாக்கியத்தை கிரியாசக்தி மிகுதியாக பார்க்கும் பொழுது மாகேஸ்வரம் உண்டானது. ஞானசக்தி மிகுதியாக மாகேஸ்வரத்தை பார்க்கும்போது சுத்தகத்தை உண்டானது. இது ஒவ்வொரு தத்துவத்திலையுமே விஞ்ஞான மக்கள் இருக்கிறாங்க. விளக்கப்படுத்தீங்களா? அந்தந்த தத்துவத்துக்கு அவங்களுக்கு மேல மேல உள்ள தத்துவங்கள்ல இருக்கிறாங்க. இப்போ நிறைவாக இருக்கக்கூடிய சிவதத்துவம் சுத்தகத்திலே விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் இருக்கிறாங்க. இந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள்ல யாரு பக்குவ ஆன்மா அப்படின்னு பார்த்தா அதனுடைய 8 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 பேருக்கு என்னன்னு பேரு? அட்ட வித்தியேஸ்வரர்கள்னு பேரு. 8 வித்தியேஸ்வரர்கள்னு பேரு. வித்தையிலிருந்து செயல்படுவதனால அவங்களுக்கு வித்தியேஸ்வரர்கள்னு பேரு. அனந்தர், சூட்சுமர், சிவோத்தமர், ஏகநேத்திர, ஏகருத்திர, திரிமூர்த்தி, சிகண்டர், சிகண்டீர். இந்த வித்தையில சித்தகத்தில் இருக்கக்கூடிய 8 பக்குவான்மாக்கள்ல முதன்மையா இருக்கக்கூடியவராகிய அந்த அனந்த தேவர்கிட்ட அதுக்கு கீழே உள்ள பொறுப்புகளை அனாதி பரசிவம் கொடுத்தார். சரிதானே? இந்த அனாதி பரசிவத்தினுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு அனந்த தேவர் சுத்தகத்திலிருந்து தன்னுடைய மூலப்பொருளை எடுத்துக்கொண்டு காரிய மாயை என்பதை தயார் பண்ணுகிறார். இந்த காரிய மாயையிலிருந்து கால தத்துவம் உண்டாகுது, நெய்தி தத்துவம் உண்டாகுது, கலை, வித்தை, அராகம் உண்டாகுது. கலை தத்துவம் கூட்டப்பட்ட போது உயிருக்கு அதனுடைய கிரியாசக்தி தூண்டப்படுகிறது. உயிருக்கு வித்தா தத்துவம் தூண்டப்படும் பொழுது ஞானசக்தி தூண்டப்படுகிறது. அராக தூண்டப்படும் பொழுது, அராக தத்துவம் வரும் பொழுது இச்சாசக்தி தூண்டப்படுகிறது. இது எல்லாமே சேர்ந்த அமைப்புக்கு பேர் என்னது? புருடன்னு பேர். இந்த புருடனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு. இந்த புருடன் என்கின்ற தத்துவத்துக்கு தனி வேலை ஒன்றும் சொல்லப்படலை. ஆனாலும் இவரை ஏன் நம்ம தத்துவமா சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு நிர்வாண தீட்சை பண்ணும் பொழுது சீடனுக்கு அத்துவா சுத்தின்னு ஒன்று பண்ணுவாங்க. அத்துவா சுத்தின்னு ஒன்று, இதை பற்றி பின்னாடி விரிவாக பார்ப்போம். இப்போ சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். அத்துவா சுத்தி அப்படின்னாக்க 6 அத்துவாக்களை குருநாதர் சுத்தி செய்து அதை ஹோமத்தில் ஹோமம் பண்ணிடுவார். அதனால அந்த மலம்லாம் அவருக்கு தீர்வதாக நமக்கு ஆகமம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு அத்துவாக்களை சுத்தி செய்யும் பொழுது இந்த புருட தத்துவத்துக்கு தனி சுத்தி சொல்லப்பட்டிருக்கு. புருடன் என்பதற்கு தனி சுத்தி சொல்லப்பட்டதுனால இதை ஒரு தத்துவமாக எண்ணுகிறோம். அவ்வளவுதான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் தத்துவமாக இருந்து கொண்டு எந்த வேலையும் செய்யல. இந்த எல்லாம் சேர்ந்த அமைப்புக்கு பேர் என்ன? புருடன் பேர். புருடன்னா என்னன்னு சொன்ன? ஆன்மா. இப்பதான் உயிர் என்ன ஆகிறாரு? ஆன்மா என்கின்ற நிலையை அடைகிறார். விளக்கம் புரிஞ்சுதா? இப்போ காரியமாயிலையும் பிரயாகலர் இருப்பாங்களா? காலத்துல பிரயாகலர் இருப்பாங்களா? நெய்தில இருப்பாங்களா? கலையில இருப்பாங்களா? விதையில இருப்பாங்களா? அராகத்தில் இருப்பாங்களா? இருக்கிறாங்க. இவர் தனித்துவம் நம்ம சொல்லல, அதனால அவரை பதுக்கி விட்டுருங்க. இதுல இருக்கிறத கடைசி தத்துவம் எது? அப்போ இதுல இருக்கிறத கடைசி தத்துவம் எது? இங்க இருக்கிற பக்குவான்மா தானே கீழே உள்ள செயல்படுத்தினாரு. அதே மாதிரி இதுல இருக்கிறத யாரு கடைசியில யாரு பக்குவான்மாவோ அவரு இதற்கு கீழே உள்ள ஊடகங்களை செயல்படுத்த போறாரு. இவருக்கு பேர் என்ன சொன்னோம்? ஸ்ரீகண்ட ருத்ரர், அல்லது அவருக்கு பேர் தான் நம்ம சிவன் அல்லது ருத்ரன், சங்கரன், இந்த பேரை நம்ம அவருக்கு தான் வச்சிருக்கிறோம். இவர் தான் கைலாய மலை மேல நொடித்தான் மலை உத்தமனேன் என்று எழுதியிருக்கிறார். அவர் தான் உருத்ரர். ருத்ரர் தான் நம்ம உருத்ரர்னு எழுதுறோம். ருத்ரன் அப்படிங்கிறத உருத்ரன்னு எழுதுறோம் தமிழ்ல. ஏன்னா நகரத்தில் தமிழ் சொல்ல ஆரம்பிக்காது இல்லையா, அதனால. விளக்கம் புரிஞ்சா சொல்றது? இப்ப இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் இப்ப கீழே உள்ள போனத்தை செயல்படுத்துறதுக்கு தனக்கு மூலப்பொருள் வேணும் இல்லையா? அதை எங்கிருந்து எடுத்தாருன்னு சொன்னேன்? கலையில இருந்து எடுத்தார். அந்த கலையில இருந்து எடுத்த மூலப்பொருளுக்கு பேர் என்ன? பிரகிருதி, மூல பிரகிருதி அல்லது மூல பகுதி அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தான் பிரகிருதி மாயை அப்படின்னு பேர். மேல உள்ள தத்துவம் எந்த மாயையில செயல்படுத்தப்பட்டிருக்கு? ரெண்டாவதா உள்ள வித்யா தத்துவம் அசுத்த மாயை. இப்ப கீழே உள்ள ஆன்ம தத்துவங்கள்லாம் பிரகிருதி மாயை. இந்த 3 மாயைக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. அது தனியா நோட் பண்ணீங்க. சொல்றேன், ஆன் பண்ணிட்டேன். ஜெடில் எடுத்துறேன் நான் உள்ள இல்ல, இது ரீகால் மறுபடியும் பண்ண போது ஆன் தான் பண்ணேன்.
ஓடிட்டு தான் இருக்கு. முதல்ல சித்தவத்தைக்கு உள்ள பெயர்கள், சுத்தமாயக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஊர்த்துவமாயை, ஊர்த்துவமாயை சுத்தமாயைக்கு உள்ள வேறு பெயர்கள். ஊர்த்துவமாயை, மகாமாயை, ஊர்த்துவமாயை, ஊர்த்துவமாயை எழுதி காமிக்கணுமா? ஊர்த்துவம், ஊர்த்துவம்னா மேல மேல இருக்குன்னு அர்த்தம். திருவாளநாட்டு சாமி பார்த்தீங்களா? ஏன் அவருடைய பேரு காலத்துக்கே ஒத்துக்கிறல, அதெல்லாம் ஊர்த்துவத்தாண்டு. ஊர்த்துவம்னா மேல இருக்கு. ஊர்த்துவமாயி, ஊர்த்துவமாயை, மகாமாயை, மகாமாயை இது வந்து அம்மாவை சொல்றது. மகாமாயே மகாமாயேன்னு அம்மாவை கொடுத்து கொண்டது மகமாயின்னு ஆயிடுச்சு. மகமாயி மகமாயிங்கிறாங்களா? நீ சொல்லுவீங்களா? சரி, அம்பால மகாமாயே. ஏன்னா திருவள்ளுவர் தானே மாயைக்குள்ள செலுத்தி சுத்தமாயை, அதனால அம்பாளுக்கு மகாமாயே அப்படின்னு அவனுக்கு பெயர். இது வந்து வைஷ்ணவத்துல தான் ரொம்ப முக்கியம். அவங்க தான் மகாமாயேன்னு அந்த சக்தியா வர்ணிப்பாங்க. அந்த பேர் எல்லாரும் சொல்லிட்டு மகாமாயி மகமாயி. அம்பாளுக்கு வந்து இந்த பேர். சரி, திருப்பம். இப்ப அடுத்தது குடிலை. குடிலை, குடிலை. அடுத்தது விந்து. தத்துவத்திலையும் விந்து இருக்கு, அதே சமயத்துல சுத்தமாய்க்கு பேராம என்ன இருக்கு? விந்து இருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி எங்க கத்துக்கிறது, ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா, அது எப்பொழுதுமே சுத்தமாயை தான். நீங்க பின்னாடி சித்தியாரோ இல்லை சிவபிரகாசமோ வேற சாஸ்திரங்கள்லாம் படிக்கும்பொழுது இல்லை கந்த புராணம் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாயை குறிக்கிட்டு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருப்பாங்க. ஸோ அதனால அதான் தெரிஞ்சு தொகுத்து. அடுத்தது என்ன மாயை? அதுக்கு பேர் அதோ மாயை. அதோட கீழே கீழ் நோக்கிங்க, இது மேல கீழே. அதோ மாயை. பெருமானுக்கு வந்து எத்தனை முகம்? அதான் முகத்திற்கு ஆரம்பம். நான் சொல்லை திருமுகம் ஆரம்பம் தோன்றது என்றான்னு கந்தபுராணம் வருதுல, முருகன் உண்டாகும். அதுவும்னா கீழே. நம்மகிட்ட ஏற்கனவே அதுவும் ஒரு இடத்துல ஞாபகம் வந்துச்சு. நமக்கு வந்து அதுங்கிற வார்த்தை அது என்ன செய்யுது? உயிரை கீழ் நோக்கி செலுத்தும். கரெக்டா வந்துட்டா எல்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியாது என்ன பாருங்க. மோகினி, மோகினி தான் அர்த்தமாயை. பொதுவா மாயை அப்படின்னு சொல்லிட்டாலும் அர்த்தமாயை. அடுத்த யாரு? அவருக்கு பேரு மான். மான் இந்த அசுத்தமாயில இருந்து இந்த பால்ல தயிர் கலந்த மாதிரி ஒரு பகுதி கலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சுத்தமாயில இருந்து ஒரு பகுதி அசுத்தமாயில. ஆமா, அப்படிதாங்க. மோகினிங்கிறது அந்த அர்த்தமாய்க்குள்ள பேரு. மாயை, மாயைன்னா மோகினி வந்து மாயை. மூணாவது பிரகிருதி மாயைக்கு அதோ மாயை, மாயை. அர்த்தமாயைக்கு அதோ மாயை, மாயை மோகினி. பிரகிருதி மாயைக்கு மான். பிரகிருதி மாயைக்கு மான். அடுத்து அவ்வியக்தம். அவ்வியக்தம் பிரகிருதி மாயை. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து பிரகிருதி மாயக்கூடிய பெயர்கள். சரி,
சொல்றதே இப்போ அடுத்த தத்துவங்கள் உண்டாக்குறார். யார் உண்டாக்குறார்? வெரி ஸ்ரீகண்ட ருத்ரர் உண்டாக்குறார். ஸ்ரீகண்ட ருத்ரர் முதல்ல எதை உண்டாக்குறாருன்னா அந்த காரணங்களை உண்டு பண்றாரு. இது வரைக்கும் உண்டானது உள்ளுக்குள்ளே இருந்து தானே உண்டாகுது. உள்ளுக்குள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவம் உண்டாகி முதல்ல உயிர் உண்டானது. அப்புறம் மனசு வளரணும். அதுக்கு பிறகு தான் மேல் உருவம் வளரும். அதனால முதல்ல மனசு எல்லாம் வளருதுன்னு வச்சுங்க. முதல்ல சித்தம், அடுத்தது புத்தி, அடுத்து ஆங்காரம், அடுத்தது மனம் உண்டாகுது. இதனால அந்த கரணங்கள்னு பேர். அந்த கரணம்ங்கிறது உண்டாகுது. கரணம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய கருவி. அந்த கரணம் உள்ள இருக்கிற கருவி. அந்தானா உள்ள அந்த கரணம். இதுல முதல்ல சித்தம் உண்டாகுது பாருங்க. அது ஏன் நிறைய சொல்றேன். சித்தம்னா என்னன்னா இந்த மூல பிரகிருதினா சித்தமாவே அப்படியே இருக்கு. மூல பிரகிருதினா என்ன சொன்னேன்? பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயையை அப்படியே விட்டீங்கன்னா மூலப்பொருள். அது ஒரு கட்டம் போட்ட தத்துவமா என்னன்னீங்கன்னா இங்க காரியமாயி இதுக்கு ஒரு மூலப்பொருளாகவும் இருக்கு, தத்துவமாகவும் நிக்குதா? அதே மாதிரி இது மூலப்பொருளாகவும் இருக்கு, இது தத்துவமாகவும் நிற்கும். சித்தம் அப்படின்னு ஒன்று உண்டாயிடுச்சுன்னா உயிருக்கு குணம் உண்டாகும். உயிருக்கு அப்பதான் அந்த உயிர் என்ன பண்ணும்? தன்னுடைய அறிவு தனக்கு. இப்போ நான் எல்லாரும் உயிருடையவங்களா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நேச்சர் வச்சிருக்கோம். குணம், அவங்களோட குணம் அப்படிதான் இல்லையா? அந்த குணம் அப்படிங்கிறது அவங்க மனசை பொறுத்து தானே. அவங்க மனசு அவங்க அறிவை பொறுத்து தான் அந்த குணம்ங்கிறது பரிணமிக்கும் வெளியில. அதுபடி அறிவு முதல்ல உண்டான உடனே, அறிவு செய்யறதுக்கான காரணம் உண்டான உடனே, இங்க விருப்பம் ஏற்பட்ட உடனே, விருப்பம் ஏற்பட்டதுல விருப்பம் விருப்பு வெறுப்பத்தை பொறுத்து தானே ஒருத்தவங்களுடைய குணம் எல்லாங்கிறது சொல்றோம். நம்ம குணம் இல்லை, விருப்பம். அது நல்ல குணமா கெட்ட குணமா அது விருப்பத்தை பொறுத்து. நல்ல ஒருத்த விரும்புறான். எதை விரும்புறான்? சாமி கோயிலுக்கு போறது, திருவிழாவுக்கு போறது, திருமுறை படிக்கிறது, திருவிழாக்கு இதெல்லாம் பார்க்க, இதெல்லாம் ஒரு குணமா வச்சிருக்கான். இன்னொருத்தன் தேட்டருக்கு போகணும், சீட்டு நல்லா விளையாடணும், நல்லா ஊதி தள்ளணும், நல்லா குடிச்சு தள்ளணும், அப்படியே இருக்கான். ரெண்டுமே குணம் தானே. இந்த குணம் வச்சுதான் அவன் நல்லவனா கெட்டவனு தீர்மானம் பண்ணுகிறோம். அதனால இவங்க விருப்பம், அவன் ரெண்டுமே எதனால இப்படி நடக்குது? அவனோட விருப்பத்தை இப்படி நடக்குதா? உயிர் இங்க விருப்பப்பட ஆரம்பிச்சுதா? விருப்பத்துக்கு ஏற்ப அதோட குணம் உண்டாகுது. அப்ப குணம் உண்டான உடனே உயிருக்கு என்ன சரீரம் வந்திருக்கு? இப்போ குணசரீரம், மூணாவது ஒரு சரீரம் உண்டாகுது. எல்லாம் வருதுங்களா? அப்ப இந்த குணசரீரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? வெரி குட், சகலத்துக்கு மட்டும்தான் உண்டு. இது வரைக்கும் பிரளயங்கள் தான். பிரளயங்களுக்கு கண்டிப்பா சரீரமும் காரண சரீரம் மட்டும்தான். விஞ்ஞானங்களுக்கு காரண சரீரம் மட்டும்தான். இப்ப நமக்கு இது ரெண்டும் இல்லாம கூட என்ன இருக்குப்பா? குண சரீரம்னு இருக்கு. அப்ப இவங்களுக்குலாம் என்ன கிடையாது? குணம்னு ஒண்ணு கிடையாது. நல்லவங்க கெட்டவ அப்படிப்பட்ட விருப்ப வெறுப்புகள்லாம் பிரளயாளருக்கோ விஞ்ஞானருக்கோ கிடையாது. இந்த வேலைலாம் யாருக்கிட்ட தான் இருக்குப்பா? நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனால குணசரீரம் அப்படின்னா சித்தம் உண்டான உடனே உங்களுக்கு என்ன வந்துருப்பா? குணசரீரம். சித்தத்திலிருந்து புத்தி என்பது உண்டாகிறது. புத்தியிலிருந்து ஆங்காரம் என்பது உண்டாகிறது. ஆங்காரத்திலிருந்து மனம் உண்டாயிருக்கு. வேற என்ன உண்டாயிருக்குது? அப்புறமா ஃபர்ஸ்ட் மனத்தை பார்த்துக்கோம். இந்த சித்தம், புத்தி, ஆங்காரம், மனம், இந்த 4 பேருக்கு அந்த கரணம்னு பேரு. இந்த 4 பேரும் சேர்ந்த ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்? உள்ளம். நம்மளுடைய உள்ளம், என் மனசு, எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கு, எனக்கு ஒரு அறிவு இருக்கு, அப்படிலாம் சொல்லுறோம் இல்லையா? என்னுடைய மனசு, என்னுடைய நெஞ்சு, அப்படிலாம் நம்ம சொல்லிக் கொள்ளுறோம் இல்லையா? என்னுடைய அறிவு, இதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்திக் கொள்வதற்குரிய விஷயமாக இந்த 4 இருக்கு. நம்முடைய மனசு அப்படிதான். இது எப்படி பார்த்தா நான் பார்த்தேன், என்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம்? நம்முடைய அறிவினாலையும் மனத்தினாலையும் நம்முடைய உலகரணங்களால தெரிஞ்சுக்கிறோம். இந்த 4 இது 4மே ஒண்ணுதான். ஒரே ஆளே வேலை செய்யும்போது வெவ்வேறு ஆளா இருக்காரு. இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு. அந்த டாக்டருக்கு அவர் படிக்க சின்ன பிள்ளையில படிக்க கஷ்டப்படும் போது கொத்தனார் வேலைக்கு போயிருக்காரு. கொத்தனார் வேலை அவர் தெரியுமா தெரியாதா? அவரை படிச்சாரு, நல்லா டாக்டர் ஆனாரு. டாக்டர் வேலையை அவருக்கு தெரியும். அவர் வீட்டுல தோட்டம் போடுறது ரொம்ப முடியும், ஏன்னா தோட்ட வேலையை அவருக்கு தெரியும். இப்போ அவர் தோட்டக்காரரா, டாக்டரா, கொத்தனாரா? மூணுமே அவருதான். அவர் கொத்தனார் வேலை செஞ்சா கொத்தனாரு, டாக்டர் வேலை செஞ்சா டாக்டர், தோட்டக்காரர் வேலை செஞ்சா தோட்டக்காரனா ஒரே ஆளு தானே. வேலை செய்யற அடிப்படையில ஒரு வெவ்வேறு பேரை பெறுகிறார். உள்ளம் என்கின்ற ஒரே ஆளு அது செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ப வெவ்வேறு பேரை பெற்று நிற்கிது. அவ்வளவுதான். தனித்தனி தத்துவங்களாக அமையுது. விளக்கம் புரியுதுங்களா? இப்ப தூரத்துல ஒரு கயிறு கிடக்குது. நான் ரொம்ப நடத்திட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. கயிறு கிடக்குதுன்னா மாறி கிடப்பாங்க, பார்க்க வேண்டிய கயிறா இருக்கும். நான் உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன் சார்.
அங்க என்ன கிடந்தா எனக்கு என்ன இல்ல அது யாராவது வந்தாங்க யாராவது வந்தாங்கன்னா போனாங்கன்னா எனக்கு சம்மந்தம் இருக்காது. அப்போ நான் மட்டும் பாடம் நடத்த வேண்டியது. நான் மட்டும் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அனாவசியமா நான் போய் பார்க்குறேன், ஒரு செகண்ட் அடி பார்க்குறேன்ல. அப்போ அது என்னவோ அது எனக்கு தேவையோ தேவையில்லையோ எந்த பொருளை பார்த்த உடனே அதை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க, அதுதான் பற்றுதல். அதை போய் பற்றுதல். அந்த வேலையை இந்த மனம் பார்க்குறேன். மனம் சென்று பற்று முடியும். ஒரு விஷயம் இதோ தோன்றுகிறது இதோ தெரிகிறதுன்னு அதை பார்த்து என்னவோ அது வந்துருக்கலாம். அப்படி உருந்து பார்க்குறோம் இல்லையா, எனக்கு தேவையோ தேவை இல்லையோ அதை ஏன்னா பார்க்கணும். அதில் இருந்தா என்ன வரையில எனக்கு என்ன போகுது. அங்கே ஒரு கயிறு கிடக்கு, அது கயிறாக இருந்தா பாப்பா இருந்தா எனக்கு என்ன போகும். அப்படியே பாடம் நடத்த வேண்டியதானே. நமக்கு இது நான் உதாரணம் சொல்கிறேன். வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ எதெல்லாம் தேவையில்லாம தேவையோ விரும்புகிறோமோ அத்தனைக்கும் காரணம் என்ன? மனம் தான். நம்மளும் போயிட்டு இருக்கோம், ஒரு போஸ்ட் ஓடிட்டு போஸ்டர் அப்படின்னு பார்க்கிற தூண்டுறது, அது மேல ஒரு பட்டத்தில் ஏற்படுறது காரணம் யாரு? அந்த வேலை இந்த மனம் செய்யறாங்க. புரியுதுங்களா? மனம் அங்க கயிறு கிடக்கு, அது அசைறா கூட எனக்கு தெரியுது. அது பாம்பா இருக்க வாய்ப்பு இல்லை, கயிறா பாம்பான்னு எனக்கு தெரியல, ஆனா அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். சும்மா பார்த்தேன் சார், எனக்கு கிடக்கிறத பார்த்தா அவ்வளோதான் பட்டுது, அதெல்லாம் மனநலத்தோட வேலை முடிஞ்சது. அது என்னன்னு நான் பார்க்குறேன், கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். பார்த்தீங்களா? அவர் தான் ஆங்காரம். ஆங்காரம் என்பது நான் எனது என்கின்ற எண்ணத்தை உயிர் கொண்டு வரும் ஆங்காரம் என்கின்ற தத்துவம். அதனால ரொம்ப அகங்காரத்தோட நடத்துக்காத நம்ம சொல்றோம். நீதான் நான் தான் எண்ணத்தோட இருக்காத அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த அகங்காரம். அதனால இந்த திமிர்த்தனம் போடுன்னு நினைச்ச கூடாது. எல்லாத்துக்குமே அரிசியில கல்லு அல்ல பொறுக்கிறேன் அப்படின்னு நீங்க கிளம்புனீங்கன்னா அதுக்கு உதவி பண்றது யாருப்பா? ஆங்காரம். இந்த மாவை அரைச்சிடுறேன் அப்படின்னு நீங்க கிளம்புனீங்கன்னா அதுக்கு உதவி பண்றது யாரு? ஆங்காரம். இப்ப மாவை அரைக்கணும் உங்களால முடியும் தானே நீங்க போறீங்க. இந்த காரியம் நம்மளால முடியும் அல்லது முடியாது அப்படிங்கிற தீர்மானிக்கிறது யாரு? இந்த ஆங்காரம். பற்றுவது மனம். அந்த வேலையை செஞ்சு முடிப்பேன், என்னால அது முடியும் அப்படின்னு, என்னால முடியும் அப்படின்னு உயர் தீர்மானிக்க வைக்கிறதுக்கு யார் உதவி பண்றா? ஆங்காரம் பண்றது. இது ஓவரா ஆனதுனால திமுருன்னு ஆயிடும். நம்மளால என்ன முடியும்? நம்மளால என்ன பண்ணலாம்? வீட்டுல செஞ்ச வேலையா பண்ண முடியும். நான் முதலமைச்சர் ஆகலான்னு இருக்கேன், அதனால நான் எலெக்ஷன் நினைக்கிறேன் என்னாக்க அது என்னதுதான் அது ஆங்காரம் ரொம்ப அதிகமாயிட்டாங்க இல்லையா? ரொம்ப அதிகம் வேலை செய்யறாரு. தான பணத்துறை ஈடுபாடு அதிகமானதுனால ஆங்காரம் ரொம்ப எக்குத்தப்பா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆங்காரம் தான் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் இப்ப எனக்கு இருக்கு. இப்ப நம்ம பாடம் நடத்துறேன்னு வந்திருக்கேன், அது என்னுடைய ஆங்காரம் தான். இப்ப உங்களுக்கு நான் பாடத்தை கேட்கணும்னு வந்திருக்கீங்க, அது உங்களுடைய ஆங்காரம். இதை நான் செய்யறேன்னு எழுதுற எதவா இருந்தாலும் சரிதான். நான் தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்றேன், இதான் தண்ணி சுந்தர சார்னு போறீங்க, அது என்னது? உங்களுடைய ஆங்காரம். எந்த காரியத்தை நான் செய்யறேன்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு உதவி பண்றவர் யாரு? ஆங்காரம். அதனால முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அடுத்த கட்டம். தண்ணியை எடுத்து வந்துடுறேன்னு போறாங்க, தண்ணி எங்கேயுமே இல்லப்பா இல்லையா? அதனால அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளால முடியுமா முடியாதான்னு தெரியாமலே ஒரு காரியத்தில் ஈடுபட வைக்கிறவர் யாரு? ஆங்காரம். சில விஷயம் நமக்கு தெரியும், கண்டிப்பா நம்ம சாதிச்சிருக்காங்க. சிலது நம்மளால முடியாது, தெரியாமலே அது செய்வோம் அப்படின்னு நம்மளுடைய எண்ணத்தை அதிகப்படுத்துறதுனால இருக்கு ஆங்காரம்னு பேரு. இது தத்துவம் தான் இது. ஆனா இதை நம்ம வாழ்க்கை பயன்பாட்டில் திமிர்த்தனத்துக்கு வச்சுக்கிட்டோம். ஏன்னா இது அதுதான் செய்யறது. கான்பிடென்ட் தான், நான் செய்யறேங்கிறது. கான்பிடென்ட் எவ்வளவு ஓவர் கான்பிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் ரொம்ப திமிர்த்தனம். அதுக்கும் அதுதான் காரணமா இருக்காரு. அதே சமயம் ஒரு பேர் இந்த காரியத்தை நம்ம செய்யறதுக்குரிய அந்த கான்பிடென்ட், அது ஆங்காரம் என்கின்ற தத்துவம். அதுக்கு அடுத்தது கிடக்கிறது கயிறா பாம்பா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் போயிட்டேன். இப்போ போய் நான் செக் பண்ணணும், அதில் உள்ள டேட்டாஸ் நான் எடுத்து செக் பண்ணணும். கயிறுனா எப்படி இருக்கும்? திரிச்சு இருப்பாங்க, அசைவற்று கிடக்கணும், கிட்ட போனால் ஓடிடக்கூடாது அல்லது என்னை தாக்குறதுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் கயிறுக்குள்ள சுபாவங்கள். அது பாம்பா இருந்ததுன்னா பல பலன்னு இருக்கணும், வளைந்து நெளிந்து காணப்படணும், ஒன்று என்னை தாக்க வரணும் அப்படின்னா அது என்னை பார்த்து பயந்து ஓடணும். இதெல்லாம் பாம்புக்குரிய குணநலன்கள். கிட்ட போய் ரெண்டுமே இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம். இதுதான் உலக வழக்கம். கிடக்கிறது பாம்பா கயிறாங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பூர்வ அனுமானங்களை, பூர்வ அனுபவங்களை அதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். பாம்புன்னா நம்ம எல்லாத்தையும் பாம்பை பார்த்துருக்கோமா இல்லையா?
பாம்புனா இப்படி தான் இருக்கும், கயிறுனா இப்படி தான் இருக்கும். இது ரெண்டத்தையும் பார்த்து இது பாம்பு தான், இது கயிறு தான் முடிவு பண்றது புத்தி. இப்போ உங்களுக்கு பூர்வ அனுபவம் எங்க இருக்கும்? சித்தத்துல இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அறிவுகள் இது வரைக்கும் நீங்க படிச்சது தெரிஞ்சுக்கிட்டது கற்றுக்கிட்டதுல எங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்? சித்தத்துல இருக்கு. இந்த புத்தி என்ன பண்ணுவாரு, இது வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சி இங்க சித்தத்துக்கு அனுப்புவாரு. சித்தத்துல இருக்கும், வளைஞ்சு நெளிஞ்சு கிடந்ததுன்னா அது பாம்புடா, ஓடி வந்து அப்படின்னு இப்படிதான் சொல்லுவாரு. உடனே புத்தி நிச்சயம் பண்ணிடுவார், ஓகே அது பாம்பு தான். இல்ல இல்ல சும்மா தான் கிடக்கு, அது தேங்காய் கயிறு போல தான் இருக்கு. தேங்காய் கயிறை பார்த்து எங்க சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம, அதை சித்தத்துல சேர்த்து வச்சிருக்கோம். அதனால சித்தம் என்ன பண்ணாது, சித்தம் என்ன பண்ணுவோம், சித்தம் இந்த இது வந்து தேக்கி அனுபவத்தை தேக்கி வைத்துக் கொள்வது. இந்த அனுபவத்தில் இருந்த விஷயத்தை புத்தி என்ன பண்ணுவாரு, ஒப்பிட்டு பார்த்து தீர்மானம் பண்ணுவார். தீர்மானம் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்றவரு அகங்காரம். எனக்கு தேவையோ தேவையில்லையோ அது என்ன பார்க்கறது, மனம். இந்த 4 வேலையும் நல்ல கண்ணங்க 4 பண்ணுகிறார்கள். புரியுதா சொல்றது? இப்போ நம்முடைய பல ஜென்மத்தில் இப்போ உங்களுக்கு சைவ சித்தாந்தம் படிக்கணும், சிவ வழிபாடு செய்யணும். தெய்வங்கள் எத்தனையோ இருக்கு உலகத்தில் காட்டப்படுது, எத்தனையோ கோயில்கள் இருக்கு. அதில் எனக்கு சிவ வழிபாடு தான் எனக்கு முக்கியம், சிவபெருமான் தான் தெய்வம் அப்படின்னு நம்ம இந்த பிறவியில சூஸ் பண்ணிப்போம். அந்த ஈடுபாடு எப்படி இருக்கு? போன ஜென்மத்துல நம்ம சாமி வழிபாடு செஞ்சிருக்கோம். அந்த விஷயத்தை சாமி சித்தத்தில் வச்சிருக்காரு உயிரோடைய அறிவு. அதோடைய தாக்கம் நமக்கு இங்கே செயல்படுறதுனால நம்ம சாமி விரும்புவோம். புரியுதுங்களா? நம்ம எல்லாத்துலேயுமே இது நல்லது இது கெட்டது, அவருக்கு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். சாமி அவன் நரகத்தில் அந்த தப்புக்காக ஒரு துன்பப்படுத்தி வச்சிருப்பார். சொல்லுக்குள்ளே அடிப்பாங்க, அதை தப்பு செய்வியா அந்த தப்பு செய்வியா அந்த தப்பு செய்வியான்னு நரக இன்பத்து நரக துன்பத்தை அனுபவத்தில் உயிர் அந்த அனுபவத்தை எங்கே தேக்கி வச்சிருக்கோம்? நம்ம இதெல்லாம் கெட்ட விஷயம், இந்த கெட்ட விஷயத்தால ஆபத்து வரும். இப்போ 2 பசங்க இருக்காங்க, அப்புறம் 10 பசங்க சேர்ந்து போகிறாங்க ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணு போகுது, அந்த பொண்ணை கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி போனாலும் ஒரு உதாரணம் போடுறோம். இந்த பொண்ணோட ஏதாச்சும் நம்ம தப்பாக நடந்துக்கலாம் அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு நடந்துக்கிறாங்க. பக்கம் அது ஒரு 5 பேர் 10 பேருக்குமே தெரியும் இது தப்பா தப்புன்னு தெரியும். தெரியாதா? இது தப்பு, இது தெரிஞ்சோம்னா மாட்டினோம்னா போலீஸ் சொல்ல வச்சுருவான், போக்கு சொல்ல வச்சுருவான், அது வாழ்க்கையே போயிட்டு அப்படிங்கிற தப்பு தெரியுமா தெரியாது? 10 பேருக்குமே தெரியும். ஆனாலும் அதில் 10 பேர்ல 8 பேர் என்ன பண்றான், கண்டிப்பா செஞ்சு மாட்டிக்கிறான். 2 பேர் மட்டும் என்ன பண்றான், வேண்டாண்டா மாட்டிக்கிறோம்னா அவ்வளவுதான்டா முடியாத. அதுல 8 பேருக்கு இல்லாத அனுபவம் 2 பேருக்கு எப்படி நடந்துச்சு? தப்புதான், மாட்டோம்னா அடி விழும் மாட்டிப்போம் அப்படின்னு பயந்து முடியாத இருக்கிறது எது? சித்தத்துல உள்ள அனுபவம். இதனால தண்டனை வாங்கியிருப்போம் முன்னாடி மேல, திரும்ப இதனால தண்டனை கிடைக்கும், அதான் உள்ளூர இருக்கக்கூடிய பயம். அப்படியே தெரியாது இந்த தப்பு நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம், இதனால அடி வாங்கியிருக்கோம், இதனால நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாது. தவறை பார்த்து அச்சம், அது வேணான்னு தவிர்த்து வந்துடுறது. இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் எங்க இருக்கும்? உயிரறிவுல தேக்கி வைக்கிற இடம் என்னது? எல்லாம் புரியுதுங்களா? இந்த 4 சேர்ந்தா என்னது? அந்தக்கரணங்கள் என்று பேர். இந்த சித்தம் உண்டாயிட்டுன்னா அதுக்கு பேர் என்ன சொன்னா? குணசரீரம். இப்ப அடுத்தது ஆங்காரம் இருக்கு பாருங்க. இந்த ஆங்காரம் 3ஆக பிரிக்கிறது. ஆங்காரம் 3ஆ பிரியுது. தத்துவ குண ஆங்காரம் அல்லது தைத்தத ஆங்காரம். இதில் எழுதிட்டு பாருங்க. உங்க கையில இங்க தெரியலாம், கையில வச்சிருக்க மெட்டீரியல் பாருங்க. இதே பேப்பர் கையில எடுக்க முடியாது. தத்துவ குண ஆங்காரம் அல்லது தைத்தத ஆங்காரம். சொல்றது. அடுத்தது ராஜச குண ஆங்காரம் அல்லது வைகரி ஆங்காரம், தாமச குண ஆங்காரம் அல்லது பூதாதி ஆங்காரம். இந்த ஆங்காரம் என்ன பண்ணுது? 3ஆ பிரித்து. முதல்ல சத்வகுணம். சத்வகுணம்னா என்ன? அமைதியா இருக்கிறது, பொறுத்துக்கிறது, வைராக்கியமா இருக்கிறது, உறுதியா இருக்கிறது, இதெல்லாம் சத்வகுணம் இல்லையா? ராஜச குணம்னா ஆடம்பரம், ஆடம்பரமா இருக்கிறது, வெளிப்படையா இருக்கிறது, நல்ல புகழோட இருக்கிறது, இதெல்லாம் ராஜச குணம். தாமச குணம்னா தூக்கம், சோம்பேறி, இதெல்லாம் தாமச குணத்துக்குரிய குணம். இது 3மே எல்லாருக்குமே இருக்கும், மாறி மாறி வரும்.
ஒரே சத்துவ குணத்தோட யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ராஜச குணத்தோட யாரும் இருக்க மாட்டாங்க, தாமசத்தோட யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? கிளாஸ்க்கு வந்துட்டோம், அதுலேருந்து நடத்திக்கிட்டு இருக்காரு, ஆனால் நமக்கு ஒன்றும் புரியல, சரி இருந்தாலும் கவனிக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மள மீறி செஞ்சுக்கிறோம்ல. அப்போ நமக்கு இந்த தாமச குணம் அதிகரிச்சிருக்குன்னு நடத்த வரணும். எல்லாம் புரியுதுங்களா? பாடம் நடத்தும் பொழுது எனக்கு இது தெரிஞ்சிருக்கு, நான் முன்னாடியே நடத்துறீங்க கேட்டுக்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறேன்னு சொல்கிறோம்ல, அது ராஜச குணத்தோடைய வெளிப்பாடு. இவர் நடத்துறது எனக்கு தெரியும், அது தெரியும், இருந்தாலும் புதுசாக நம்ம கற்றுப்போம், என்ன நடக்குதுன்னு தெரியும், அப்படின்னு புதுசாக கற்றுக்கணுங்கிற அமைதியை வைராக்கியமாக இருக்கு பாருங்கள், இது சத்துவகுணாங்க. இது அப்படியே நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் பொருத்தி பார்த்துக்க வேண்டியதுதான். இது 3 குணமும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ ராஜச குணம் அப்படின்னு என்ன, இப்போ சாமியை புறப்பாடு பண்ணுறீங்க கோயிலில், அவருக்கு வந்து சும்மா ஒரு சிவந்தி மாலையை வாங்கி போட்டுவிட்டு அப்படியே தெருவில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாக்க புச்சவன் நல்லா இருக்குமா? என்ன பண்ணுவாங்க, அப்படியே பெரிய ஒரு வாகனம் பண்ணி அது மேலே சாமியை ஏற்றி வச்சு அப்படியே பெருசாக படல் மாதிரி சுற்றி வச்சு அதை சீரியல் பொருட்களாம் போட்டு முன்னாடி ஒரு 10 வாத்தியம் வாசிட்டு போனால் தானே உற்சவம் நல்லா இருக்கும். அப்போ ராஜச குணம் ஆகும், ஆடம்பரம். புரியுதுங்களா? எவ்வளோ ஆடம்பரம் பண்ணாலும் சாமிக்கு இதெல்லாம் தேவையில்லை, சாமி வழிபாட்டுக்குரியவர், திருமுறையை படிக்கணும் அப்படின்னு அந்த சாத்விகத்தோடு செயல்பட்டால் இந்த குணம் மாறி மாறி எல்லாருக்குமே இருக்கும். அது 3மே விளக்கம் புரியுதுங்களா? இந்த குணம்லாம் இங்கேருந்து உண்டாயிட்டு உயிர்களுக்கு போகும். இப்போ குணத்திலிருந்து ஆங்காரத்திலிருந்து குணங்கள் உண்டானது, குணங்கள்லேருந்து அடுத்த தத்துவம் உண்டாகுது. ஆல்ரெடி மனத்தை சொல்லியிருக்கிறேன், இந்த தத்துவகுண ஆங்காரத்திலேருந்து மனம் உண்டாயிருக்கு. அதே சமயம் கூடுதலாக ஞானேந்திரியம் 5 உண்டாயிருக்கு. ஞான இந்திரியம் 5 ஞானத்தை கொடுக்கக்கூடியதாகிய உறுப்புகள்னு அர்த்தம். இந்திரியம்னா உறுப்புன்னு அர்த்தம். உயிருக்கு இன்புட், உடம்புக்கு இன்புட். மெய் தொட்டா தெரியுது, அடிச்சா தெரியுது, தொட்டு பார்த்தா இங்கே இது இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இங்கே இருக்கிறதுங்கிற அறிவு உள்நோக்கி உள்ள போகிறதுக்காக உள்ள இன்புட்ஸ் இதெல்லாம். அதனால ஞான இந்திரியம் மெய் உடம்பு. வாய் நாக்கு டேஸ்ட் பார்க்கறது, கண் பார்த்து தெரிந்து கொள்வது, மூக்கு பார்த்து தெரிந்து கொள்வது, செவி கேட்டு தெரிந்து கொள்வது. இது 5 ஞான இந்திரியம். இது 5 சத்துவகுண ஆங்காரத்திலிருந்து உண்டாகுது. விளக்கம் புரியுதுங்களா? அதே பாருங்க, ராஜசகுண ஆங்காரத்திலிருந்து கண்ம இந்திரியம் உண்டாகுது. கண்மேந்திரியம், கண்மம்னா என்ன? செயல், செயல்படுவதற்குரிய உறுப்புகள் உண்டாகுது. இது அவுட்புட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அவுட்புட். வாய் 2 பேர் இருக்காரு பாருங்க. நாக்க வச்சு என்னென்ன செய்யறோம்? பேசுறோம், சுவைக்கிறோம். அதனால சுவைக்குன்னு வந்துட்டு அது ஞானேந்திரியம், பேச்சுன்னு வந்துட்டு அவரு கண்மேந்திரியம். அவர் மட்டும் 2 பேர் இருக்காரு. நாக்கால பேசுறோம்ல, பேசும்பொழுது அது கண்மேந்திரியம். அப்புறம் காலால நடக்கிறோம், போறோம், வரோம், போக்குவரத்து. கையால கொடுக்கிறோம், எடுக்கிறோம். எருவாய் நம்முடைய கழிவுகளை வெளியேற்றுறோம். தருவாய் இதன் மூலமாக இன்பத்தை அனுபவித்து அடுத்த சந்ததியை உண்டு பண்ணுகிறோம் இல்லையா? இது கருவாய். இதெல்லாம் என்னது? கண்ம இந்திரியம். கணக்கு புரியுதுங்களா? அடுத்து தாமசகுண ஆங்காரம். தாமசகுண ஆங்காரத்துல இருந்து தன்மாத்திரை அப்படின்னு ஒண்ணு உண்டாகுது. தன்மாத்திரை அப்படின்னா என்னன்னா ஓசை. ஓசை என்பது காதுக்கு விஷயமா இருக்கிறது. ஊருன்னா பரிசத்துக்கு, உடம்புக்கு ஏதோ கூட எனக்கு ஊர்னது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி பார்த்தீங்களா? அப்போ என்னமோ ஊர்னது. ஊறுதல் அப்படின்னா பரிசம், தோளால் அறியக்கூடிய உணர்வு. அடுத்தது ஒளி, கண்ணால் அறியக்கூடிய உணர்வு. அடுத்து சுவை, நாக்கால் அறியக்கூடிய உணர்வு. போட்டுக்கலாம், நல்லா போட்டுக்கலாம். அடுத்தது நாற்றம், மூக்கால் அறியக்கூடிய உணர்வு. இந்த உணர்வுகளுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? தன்மாத்திரைகள் சொன்னோம். தன்மாத்திரைகளுக்கு இன்னொரு பேரு சூக்கும பூதம்னு பேரு. எழுதிக்கங்க, சூக்கும பூதம். தன்மாத்திரை இன்னொரு பேரு இல்ல அது வேற. இன்னொரு பேரு சூக்கும பூதம். ஏன்னா இதுல இருந்து மாபூதம் உண்டாகுது பாருங்க. பூதங்கள் உண்டாவதற்கு நிலைக்கலனா இருக்கிறதுனால சூக்ஷ்ம பூதம் அது. இத படிச்சதுக்கு பிறகு தத்துவம் படிச்சாச்சு. அடுத்த வகுப்பு உங்களுக்கு திருவருட் பயணம் அல்லது உண்மை விளக்கமா இருக்கும். உண்மை விளக்கம் தொடங்குமா? உண்மை விளக்கம் பார்ப்போம். ஏன்னா இதோட தொடர்ச்சியாக தான் இருக்கும். அப்படியே உண்மை விளக்கம் நடத்தும் போது இந்த சாட்டு உங்களுக்கு கேள்வி கேட்பேன்.
அப்போ என்ன பண்ணணும், சாட்டு சொருக்குன்னு புண்ணு கட்டக்கூடாது. அப்படியே கண்ணை மூடுனா சர 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 சரசர கம்ப்யூட்டர் உடையாடுற மாதிரி உடையாந்து உட்கார முடியும் சாட்டு உங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீ அடுத்த வகுப்பில் பயிற்சியாகி வந்துடணும். சரி தானே? அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு என்னுடைய ரெக்கார்டிங் எனக்கு அப்லோட் பண்ணிவிடுவோம், கேட்கணும். அப்படியே இங்கே தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்கள்ட்ட விசாரிச்சு உங்களுக்கு பண்ண டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா தேவி அம்மா தான் சொல்லி தருவாங்களா? அந்த தேவி அம்மா பொறுப்படுத்திக்கிட்டாங்க. அதனால் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டில் உட்காந்து கேட்குறாங்களே, அதெல்லாம் புரிஞ்சிருக்கோம். அதனால் ஒத்துக்கிறாங்களே நம்ம எல்லாம் அப்படி நாங்கள் எல்லாரும் அடுத்த கேள்வியை குறோமே நான் ஒத்துக்கிற சொல்லி தரேங்கிறாங்களே. அதனால் இப்போ அது தூக்கமாக போதும். ஓசை என்கின்ற தூக்கமாக போதும் வெளிப்பட்டு நிற்கும் போது ஆகாயமா வருது. ஆகாயம்ங்கிற மாபூதமா வருது. ஓசை ஆகாயம். ஊரு காற்று. காற்று மேல பரிசமாகுதா? எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க காற்றை? ஒளி, அதுல இருந்து தீ உண்டாகுது. நெருப்புனாலே வெளிச்சம் இல்லையா? சுவையிலிருந்து நீர் உண்டாகுது. எந்த பொருளையும் வாயில போட்டீங்கன்னா அதோட எண்ணெய் கலந்தாதான் டேஸ்ட் தெரியும் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது சொல்றது. நாற்றம், மண். மண்ணுனாலே வாசனை உள்ளதுதான். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு வாசனை உண்டு. அப்போ நாற்றத்திலிருந்து மனம் உண்டாகுது. விளக்கம் புரியுதுங்களா? அவ்வளோதான் தத்துவம் உண்டாகிட்டு எல்லா தத்துவமும். இப்போ பாருங்க, குணசரீரம் சித்தம் உண்டானதா? புத்தி, ஆங்காரம், மனம் பிளஸ் ஞானேந்திரியம் 5. சித்தம் மட்டும் குணசரீரம். மித்தம் உள்ள 3 அந்தக்கரணங்களும் ஞானேந்திரிய 5 சேர்த்து ஒரு மஞ்சக்கட்டமாக இருக்கு பாருங்க. இது மஞ்சக்கட்டம், புத்தி, ஆங்காரம் மஞ்சக்கட்டம். இந்த மஞ்சக்கட்டத்தில் உள்ளதெல்லாம் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? சூக்கும சரீரம் அப்படின்னு பேர். இந்த மஞ்சக்கட்டத்துக்கு மஞ்சக்கட்டம் போட்டு போடுங்க கீழே. அதுலயே இதுக்கு பேர் என்னது? சூக்கும சரீரம் அப்படின்னு பேர். அல்லது புரி அட்டகாயம். புரி அட்டகாயம். அட்டம்னா என்ன? 5 + 1 + 2 + 3. 5 3 புரி அட்டகாயம். புரினா புரி புரி புரியட்ட சரீரம், புரியட்ட காயம். புரியட்ட காயம் புறப்பட எனக்கு வருதா? எதுல வருது? சீதக்கலப்ப செந்தாமரை. அதுல வருதா? அவை ஏற்பட்டது என்னது? விநாயகர் அகவலா? இந்த புரியட்ட காயம் புறப்பட அருள் பண்ணு சாமினார். சூக்கும தேகம் அப்படின்னு. இந்த சூக்கும தேகம் வரைக்கும் அனைத்து உயிருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சூக்கும தேகங்கிறது அனைத்து உயிருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாட்டுக்குள்ள இருக்கிற உயிருக்கும் எப்படி தான் இருக்கும்? சூக்கும தேகமாக தான் அந்த உயிர் இருக்கும். ஒரு மரத்துக்குள்ள இருக்கிற உயிருக்கும் எப்படி தான் இருக்கும்? சூக்கும தேகமாக தான் இருக்கும். அந்த உயிரை கொண்டுவிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து உயிர் வெளில போகும்போது சூக்கும தேகமாக தான் வெளில போகும். இந்த தத்துவங்களோட கூடிய அந்த அமைப்பு தான் உயிர் வெளியில் போகிறதா வெளில போகும். வெளியில் இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு தேகத்துக்கு பேர் என்ன? ஸ்தூல தேகம். பாருங்க, இதுதான் கை, கால், வாய், எரிவாய், கருவாய், ஆகாய காற்று, கீழே இருக்கு. இந்த பஞ்சபூதங்களால ஆனதாகிய இந்த உடம்பு தான் ஸ்தூல தேகம். நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஸ்தூல தேகத்தை வச்சுதான் அது மனுஷனா, மாடா, ஆடா, ஈயா, எறும்பா, பேனா, வைரஸா, பாக்டீரியாவா, மரமா, செடியா, கொடியா, தேவனா, இந்திரனா, சந்திரனா அப்படிங்கிறத இந்த தேகத்தை வச்சு தான் முடியும். எல்லாம் புரிஞ்சுங்களா? இப்போ மகாவிஷ்ணு செத்து விட்டாலும் மகாவிஷ்ணு உடம்புலேருந்து வெளில போகிற உயிர் எப்படி போவோம்? சூக்கும சரீரமாக தான் வெளில போவோம். இப்போ நாம செத்து போனாலும் நம்ம உடம்புலேருந்து உயிர் எப்படி போவோம்? இந்த 4 சரீரங்களோடு கூடிய அமைப்பு தான் அந்த உயிராக வெளில போவோம். புரியுதுங்களா? சூழ சரீரம் தான் இங்கே கெட்டு கிடக்கும். இப்போ மரத்தை வெட்டுட்டோம்னா அந்த மரத்துலேருந்து போகிற உயிர் எப்படி தான் போவோம்? சூக்கும சரீரமாக தான் வெளில போவோம். எல்லாம் புரியுதுங்களா? சூக்கும சரீரத்து மீது இந்த உடம்பை பிரம்மா படைச்சு போட்டாருனாக்க இந்த கை காலை எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸ்தூல சரீரமா. எல்லாம் புரியுதுங்களா? இதெல்லாம் ஆன்மா மீது செயல்படுத்தப்பட்ட தத்துவங்கள் இருக்கிறதுனால ஆன்ம தத்துவங்கள்னு இதுக்கு பேர். கர்மேந்திரியம் பிளஸ் தன்மாத்திரை பிளஸ் மாபூதம் 5 இந்த 15 சேர்ந்ததுக்கு பேர் என்னது? ஸ்தூல சரீரம். ஞானேந்திரியம் 5 மனம், புத்தி, ஆங்காரம் சேர்ந்த 8க்கு பேரு சித்தம் மட்டும் குணசரீரம். இந்த வித்தியாசத்துவங்கள்ங்கிறது பஞ்சக சரீரம். சிவதத்துவங்கிறது காரணம். அப்போ உடம்புல மொத்தம் நமக்கு உயிரில் மொத்தம் எத்தனை சரீரம் இருக்கு? நமக்கு 5 சரீரம் இருக்கிறது. 5 சரீரத்துக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா?
உயிர் உயிர் இருக்கு உயிர் இருக்கு உயிர் இருக்கு இல்லையா? அந்த உயிருக்குள்ள யார் இருக்கா? சாமி இருக்கா. அதை சொல்றதுக்காக தான் கோயிலுக்கு பஞ்ச பிரகாரம் வச்சிருக்காங்க. சாமியை சுத்தி எத்தனை பிரகாரம் இருக்கும்? பெரிய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச பிரகாரம் இருக்கும். சாமியை சுத்தி கருவறைக்குள்ள ஒரு சுத்து, அப்புறம் கருவறைக்கு வெளியே ஒரு சுத்து, அதுக்கு பிறகு ஒரு சுத்து, அதுக்கு பிறகு ஒரு சுத்து, கடைசியில் மாட வீதி. இந்த மாட வீதி அதை தான் என்ன சொல்லுவாங்க இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இது அன்னமய கோஷம், இது பிராணமய கோஷம், அப்புறம் என்ன கோஷம் இருக்கு? மனோமய கோஷம், ஞானமய கோஷம், அப்புறம் இன்னொன்று மேல ஆனந்தமய கோஷம். வெரி குட். ஆனந்தமயம் இங்கதான் சாமி இருக்கிறதுனால ஆனந்தமய கோஷம். அடுத்து விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் மனோமய கோஷம், அப்புறம் பிராணமய கோஷம், அப்புறம் தான் அன்னமய கோஷம். அதனால அன்னமய கோஷம் அன்னத்தால பெருகிறதுனால இதுக்கு அன்னமய கோஷம்னு பேர். சோறு தின்னு உடம்பு வளர்த்து வச்சிருக்கோம், அதனால அன்னமய கோஷம். இந்த 5 கோஷங்கள் தான் நமக்கு என்னவா இருக்கு? கோயில் அடையாளத்துல பிரகாரமா வச்சிருக்கிறாங்க. அதை சுற்றி சுற்றி உள்ள கடைசியில யார் இருக்கா? சாமி இருக்கார். அது உயிருக்குள்ளதான் இருக்கார். விரைகில் தீனன் பாலில் படுநையன் அப்படின்னு நமக்குள்ளதான் இருக்காரு. அவன் கண்டுபிடிக்கிறாரு. இதான் 36 தத்துவங்கள் பத்தின விஷயம். விளக்கம் முடித்தீங்கன்னா இதுக்கு அடுத்த தலைப்பு தாத்துவிகங்கள்னு ஒரு தலைப்பு. அது இது புரிந்ததுல என்ன இது புரியுது? 36 தத்துவம் புரிஞ்சுட்டு இல்லையா? ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு தத்துவமும் என்னென்ன வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும், எந்த ஆர்டர்ல உண்டாதுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இதுல இல்லையே. என்ன கேட்டாக்க ஆணவத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை விட கண்மத்துல தெரிஞ்சுக்கிட்டது இது ஈஸியா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லையா? இதுல சத்துவகுணாங்காரம், ராஜகுணாங்காரம், தாமத குணாங்காரம் தத்துவம் உண்டாவது காரணமா இருக்காரு. ஆனா அவங்க எல்லாம் தத்துவமா எண்ணல. இதுல கட்டம் போட்டவங்களை மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம்? தத்துவங்களா எண்ணி வச்சிருக்கிறோம். இவங்கெல்லாம் உண்டாவதுக்கு இடையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தன்மாத்திரைகள் மாபூதம் உண்டாவதுக்கு நிறைய பேர் இடையில இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தாத்துவிகம், தத்துவம் உண்டாவதற்கு காரணமா இருக்கிறதுனால தாத்துவிகம்னு பேர். அப்படி தாத்துவிகம் நம்ம கிட்ட 60 இருக்கு. 60 தாத்துவிகம் பிளஸ் 36 சேர்த்தா என்னது? 96 தத்துவம்னு சொல்லுவோம். பொதுவாக 36 தத்துவமும் 90 புள்ளுவர் ஐவர்கள் 90 அறுவர் கல்வர் நான் அப்பன் சாமி உடம்ப 96 பேர் இருக்கிறாங்க. கண்ணப்பநாயனார் புராணத்துல கண்ணப்பநாயனார் புராணம் ஆரம்பிச்சு தொடங்கி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் தான் கண்ணப்பநாயனார் வந்து வேட்டையாடிட்டு போறாரு. என்ன வேட்டையாடிட்டு போறாரு? பன்றியை தெரிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. பன்றியை தெரிச்சிட்டு போகும்போது கூட யாரும் இருக்கிறா? நாணனும் காடனும் போறாங்க. நாணன் வந்து நல்வினையும் காடன் வந்து தீவினைக்குமான ஒரு அடையாளம். அவங்க 2 பேரும் போய் பன்றியை பிடிச்சாங்க. அவங்க சொல்லுகிறான் நாணன், இந்த பன்றியை காடன் வந்து இந்த பன்றியை நல்லா சுத்த பக்குவப்படுத்து அப்படின்னு சொல்லி அங்க குளிச்சுட்டு வரலாம், தண்ணி குளிச்சுட்டு வரலான்னு போறாங்க. பக்கத்துல பொன்முகலை ஆறு ஓடுது. பொன்முகலை ஆறு வரைக்கும் கதை வந்துட்டு பொன்முகலை ஆறு பார்த்து சொல்லிட்டு இந்த மலை ஒன்று இருக்கு, இந்த மலை என்ன மலை அப்படின்னு கேட்கறாரு கண்ணப்பநாயனார். அப்பா நானும் சொல்லுகிறான் பேர் காலத்தி மலை அப்படின்னா வேலை முடிச்சுட்டா இல்லையா? வேற எதை கேட்டாரா? மேலே அதை டீ கடை எதை போட்டிருக்காங்களா? அது போட்டு போனால் சாப்பாடு போட கிடைக்குமா? எதை கேட்டார் அது. ஆனால் நானும் என்ன பண்ணா, இந்த மலை காலத்தி மலை, இது மேல கோணமில் குடிமுத்தேவர் இருப்பர் சென்று கும்பிடலாம். நான் அந்த பாட்டு 96வது பாட்டா இருக்கும் புராணத்துல. குடிமித்தேவர் அப்படிங்கிற பேர் வர பாட்டு பெரிய புராணத்துல 96வது பாட்டு. 96 தத்துவங்களை கடந்த குடிமித்தேவர் அடையலாம். மேல இந்த குடிமையில இருக்காரு பாருங்க, அனாதி பரசியம், அவர் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா சேர்க்க பாட்டு 96 பாட்டு. 96வது பாட்டுல குடிமித்தேவர்னு இருக்கும். சாமி அறிமுகமா வர இடம். அப்ப 96 பேர் நம்ம கிடக்கணும். இப்ப இத்தனை பேர் தான் பார்த்துருக்கோம். 36 ரொம்ப கம்மியா இருக்கு. 60 பேரையும் பார்த்துருவோம். இந்த 60 பேர் எங்க இருக்காங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் இருக்காங்க. இந்த மாபூதம் 5 பேர் இருக்காங்க பாருங்க. இந்த 5 பேரோட சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாம். விளக்கம் புரியுதுங்களா? முதல்ல மண்ணுல இருந்து போவோம். நமக்கு தெரிஞ்சது மண்ணு தானே. ஃபர்ஸ்ட் தெரியறது என்னது? மண். அந்த மண்ணினுடைய
சாத்துகளாக நம்ம கிட்ட ஒரு 5 பேர் இருக்காங்க நம்ம உடம்புல. மண்ணினுடைய அடையாளமாக. அப்படியா? மண்ணினுடைய அடையாளமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, அதாவது மண் தத்துவம் உண்டானது இல்லைங்க. இந்த மண்ணினுடைய அடையாளமாக இந்த உடம்புல என்னென்ன இருக்குன்னா, எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு. எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு. எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு. இது எல்லாவற்றையும் சாமி எதிர நம்ம உடம்புல உண்டு பண்ணிருக்காரு. மண்ணால. இது எல்லாமே பாருங்க மண் சம்பந்தமான பொருள்ல தான் ஆயிருக்கு மெட்டீரியல். எலும்புங்கிறது என்னது? எலும்பு என்ன மெட்டீரியல்? கால்சியம். கால்சியம் என்ன? எங்க இருக்கு கால்சியம்? மண்ணுலதான் இருக்கு கால்சியம். அடுத்தது நீர். நீரினுடைய சம்பந்தமாக இந்த உடம்புல இருக்கக்கூடிய பொருள்கள் சிறுநீர், ரத்தம், திலேத்துமம். திலேத்துமம். திலேத்துமம்னா சளின்னு அர்த்தம். திலேத்துமம். திலேத்துமம்னா சளி. உடம்புல இருக்கா இல்லையா? சளி தானே அது. அடுத்தது வியர்வை. சுக்ல சுரோணிதம். சுக்ல சுரோணிதம். சுக்லம்னா ஆம்பளை, சுரோணிதம்னா பெண். கரு உண்டாவதற்குரிய திரவங்கள். சுக்ல சுரோணிதம். சுரோணிதம். சுக்லம். ஆண் திரவம், பெண் திரவம். கரு உண்டாவதற்குரிய திரவம். சுக்லம், சுரோணிதம். அடுத்தது வெப்பம். அடுத்தது விதியினுடைய கூறாக உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதயத்தூடு. இதயத்தூடு, இதயத்தூடு, வயிற்று சூடு. அதாவது இதயத்தை வயிற்று தீனு எதுக்கு? இதயத்தூடு, வயிற்று சூடு செய்து. வயிற்றுல நெருப்பு இருக்கா இல்லையா? அது என்ன பண்ணும்? HCl அப்படிங்கிற பேர்ல இருக்கு. அதான் நான் போட்டதெல்லாம் நெருப்பாக்கி எழுச்சி கொளுத்தி சத்தா பிரிச்சு எடுத்து. அடுத்து கண்ணுல உள்ள தீ. கண்ணுல சூடு. கண்ணுல ஒளி இருக்கு. அப்பதான் பார்வை நிகழும். அடுத்து உடல். உடல் சூடு. உடல் சூடு. கனசூடுங்கிறாங்க. உடம்பு சூடு, உடம்பு சூடு. அடுத்து மூளை சூடு. மூளை சூட்டுக்கு பேரு பைத்தியம்னு பேரு. பைத்தியம் ஆனதுங்களா? என்ன பைத்தியம் முத்து முத்திரை கேட்டுக்கிறோம்ல, சொல்றோமா இல்லையா? என்ன முத்துலுது? மூளையில உள்ள சூடு அதிகமாயிடுச்சுன்னா பைத்தியம் முத்திட்டுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன ஆயிடும்? வேலையெல்லாம் கொஞ்சம் தாறுமாறா நடக்கும். குறைச்சிட்டுனால என்ன ஆயிடும்? வேலை தாறுமாறா ஆயிடும். சமநிலையில மெயின்டைன் பண்ணும். உடம்புல உள்ள சூடு, சளி, உடம்புல உள்ள சூடு, நீர், காற்று, இது மூணும் சமமா நிற்கணும். மிகினும் குறையிலும் நோய் செய்யும் மூத்தோர் வலி முதலா எண்ணிய 3 அப்படின்னு திருவள்ளுவர். இது 3 தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். வாத நாடி, பித்த நாடி, கப நாடிப்பாங்க. அதுல இந்த சூடுங்கிறது பித்தம். அந்த பித்தங்கிறது சூடு. சூடை பொறுத்து சொல்லுவாங்க. மண்டையில உள்ள சூடு சமமா நிக்கலன்னா அவங்களுக்கு மூளை சரியா வேலை செய்யாது. அதான் அதனால தான் தலையில என்ன பண்ணுவாங்க? எழுத்து பழத்தை வைக்கிறது. தாமரை ஏற்படுத்திருக்காங்க. அதே ஆகு நோயாளிகள், மனநிலை நோயாளிகளுக்கு முத்திர கேஸ்.
அது பைத்தியம்னா மண்டை சூடு இருக்கும். அடுத்தது வாயு. வாயுவினுடைய கூறாக 10 பேர் இருக்காங்க. அதுல 5 பேர் மெயின், 5 பேர் பாடி இருக்காதுல 5. அதனால பஞ்ச பிராணம்னு சொல்லுவாங்க. அவருக்கு துணையா 5 பேர் இருக்காங்க. சேர்த்து மொத்தம் 10 தசவாயுக்கள். பிராணன் மூச்சு காற்று. ஒரு மூலாதாரத்துல இருந்து மூக்கு வரைக்கும் செயல்படுறாரு மூச்சு பிராணன். அடுத்தது உதாரணம். உதாரணம் பத்தி காலோட பேசணுமே. எங்க பேசணும் சொல்லுங்க பாராது. உதாரணம் காக்க பத்தி காலைல பேசணுமே. வாக்குல இந்த கண்டக்காட்டு அப்படின்னு உதாரணம் பத்தி பேசணும். படம் போட அவர் தொண்டை இருக்காரு, தொண்டையில இருக்காரு. எழுதும்போது ஏறி ஏறி நடக்குதுல, அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். அந்த உதாரணங்கிற காத்துக்கு இருக்கிறதுனாலதான் பேச்சு வெளில வருது. தொண்டை அப்படி ஏறி தண்ணி குடிக்கும் போது, சாதத்தை முழுங்கும் போது, முழுங்கிறதுக்கும் போது ஏறி இறங்குது பார்த்தீங்களா, அது காரணம் அவர்தான். உதாரணம் இருக்கா. அடுத்து அபானம். அபானன் அப்படிங்கிறது மூலாதாரத்துக்கிட்ட இருக்காரு, கீழே இருக்காரு, நாபியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரு நம்முடைய கழிவு உறுப்புகளை செயல்படுத்துறதுலையும் இனப்பெருக்க உறுப்புகளை செயல்படுத்துறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கிறார் அபானன். நம்ம பாத்ரூம் போகணும், ஆனா அவசரமா இருக்கு, எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு, அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு அமைதியா உட்காந்துருக்கோம்ல, அப்படி இறுக்கி பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது அந்த அபானங்கிற வாயு. இறுக்கி பிடிக்கிற பார்த்தீங்களா, அது வந்து அபானம். குழந்தைகளுக்குலாம் அபானம் டெவலப் ஆகல, அதனாலதான் என்ன பண்றாங்க, அது பெரியவங்களுக்கு வயசாயிட்டு போற நேரம் ஆயிடுச்சுன்னா அபானம் கொலாப்ஸ் ஆயிடாது, அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அபானங்கிற வாயு. அது மாதிரி இனப்பெருக்கத்துல செயல்படுத்தும் போதும் இந்த அபானம் செயல்படுறாரு. அடுத்தது சமானம். சமானம் ஒருதான் வயிற்றுல இருக்கிற கேஸ், வாயு தொல்லையா இருக்குங்க அப்படிங்கிறப்பல சாப்பாட்டை திருச்சி வைக்கும் போது உண்டாகிற காற்றுக்கு சமானம். சாப்பாட்டில் உள்ள சத்தெல்லாம் உடம்புல செலுத்துற ஒரு தான். அடுத்தது வியானன். வியானன் வியானன் வியானங்கிறவரு ஸ்கின், உடம்பை தொட்டா தெரியறதுக்கு உதவி பண்றாரு. தொடு உணர்ச்சி. அடுத்தது மூச்சை நிறுத்தி வைக்கிறது. இதுக்கு என்ன கும்பகமா அது பேரு? பூரகம், ரேசகம், கும்பகம். பூரகம்னா இழுக்கிறது மூச்சு, ரேசகம்னா விடுறது. பிடிச்சி இப்படி வச்சோம்னா கும்பகம். மூச்சை இப்படி நிறுத்துறோம். எப்பமெல்லாம் மூச்சு நிறுத்துறோம் சொல்லி பார்ப்போம். தண்ணி குடிக்கும் போது, தண்ணிக்குள்ள மூழ்கி குடிக்கும் போதா மூச்சு நிறுத்திடுறோமா? அனிச்சை எப்பமெல்லாம் மூச்சு நிற்குது நமக்கு? தும்மும் போது கம்பெனி நிற்கிறது தானே, அனிச்சா நிற்கிறது. அனிச்சா தும்மும் போது நின்றுடும். அதே மாதிரி தண்ணி குடிக்கும் போது, தண்ணி குடிக்கும் மூச்சு விடுறீங்களா? அப்பப்ப தானாவே நின்றுடுது. அந்த வேலையை யார் பாக்குறா? கும்பகம் பார்க்கல, வியானன் பார்க்கற. நாகன். நாகன் அப்படிங்கிற வாயு வாந்தி. 4, 5, 6வது சொல்லும். 6வது நாகன். நாகன் இவர் நம்ம ஏதாவது தேவையில்லாத திட்டோம்னா வாந்தி வர ஆக்கிறதுக்காக வருதான். வயிற்று புடிச்சு கீழே இருந்து புஷ் பண்ணி வெளில அடிச்சதுல வாந்தி எப்படி வருது நமக்கு? கீழே இருந்து இழுத்து மேல இருக்குங்களா, அந்த வேலையை பண்றது இந்த நாகன். வாந்தி உண்டு பண்றவர் இந்த நாகன்கிற வாயு தான்.
அப்புறம் கண்ணுல பார்வையை நிலைப்படுத்தி பார்க்க வைக்கிறதுக்கு கண்ணை நோக்கி நோக்கி பார்க்காம அப்படி நம்மள வந்து கண்ணை மூடிட்டு போதில்ல அந்த வேலையை பார்க்கறதுக்கு இந்த நாகன் ஒன்று வேலை செய்யறாரு. ரெண்டாவது முக்குறதுக்கு இன்னும் முக்குறோம்ல ஒரு வேலை நோக்கிறோம்ல அந்த வேலைக்கு மூச்சை அடைக்கி முக்க வைக்கிறதுக்கு இந்த நாகன் வேலை செய்யறாங்க. எவ்வளவு காரணம் வச்சு அவ்வளவு காரணம் செய்யணும். சாதாரணம் ஒன்று பண்ணி தரல இந்த அவ்வளவு நட்டு போட்டு வழக்காயிட்டு உள்ள. அதனாலதான் சிவஞான போனத்துல 3வது சூத்திரத்திலே சொல்லுது மாயா எந்திர தனுவினுள் ஆணுமான்னு சொல்லுறாரு. இந்த உடம்ப சாதாரணமா காயப்படுத்தல மாயா எந்திரம்னா இந்த உடம்பு சாதாரண எந்திரம் இல்ல மாயா எந்திரம். அடுத்தது கூர்மன். கண்ணை எமைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ணோட எமைச்சு மூடுறோம்ல அதுக்கு கண்ணை விரிச்சு பார்க்கறதுக்கு இந்த காத்த காலத்துக்கு கூர்மன். அடுத்து கிருகரன். கிருகரன் கிருகரன்னு வரது என்ன போறோம் ஒரு வேலை கிருகரன். கிருகரன்னா தும்மல் உண்டாவதுக்கு தேவையில்லாத சுவாசிட்டோம்னா தும்மல் பண்ணி வெளில எடுக்கிறதுக்காக. தும்மும் போது நம்மளால கண்ணை திறந்துக்க முடியாது. கண்ணை திறந்து நம்மளால தும்ப முடியாது தெரியுமா தெரியாது. தும்ம வந்துட்டாலே தானா இடம் விடுவான். ஏன் தும்மரை வந்து கண்ணு வெளில முடியாது உழுந்துடும் அவ்வளோ ஸ்பீடு. ஏன்னா உள்ளே இருந்து 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காற்று வெளில வரும். அப்போதான் மூக்குள்ள இருந்து அந்த டஸ்ட் வெளில போகிறது. சாமி அப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. திருகாரன் தும்மலுக்கு. தேவதத்தன் கொட்டாரி விடுறதுக்கு விக்கல் எடுப்பதற்காகும். விக்கல் எப்போ உண்டாகும்? இந்த உணவு குழலும் மூச்சு குழலும் ஒரே வாழ்வுனால அவன் அடைக்கப்பட்டிருக்கு. போய் நீங்க மூச்சு விடும்போது சாப்பிட முடியாது, சாப்பிடும் போது மூச்சு விட முடியாது நீங்க இல்லையா? ஏன்னா ஒரே கதவு இருக்கு. மூச்சு விட்டீங்கன்னா உணவு குழல் முடிக்கும், சாப்பாடு உள்ள போட்டீங்கன்னா இந்த கதவு திறந்து மூச்சை முடிக்கும். திறந்து மூடுது. நம்ம வேற ஏதாவது போனை பார்த்துக்கிட்டு வேற ஏதாவது சிந்தனையில வேற பார்த்துக்கிட்டு ஏதாவது பண்ணி நம்ம பார்த்தோம்னா அது மூடி திறக்கிற கேப்ல உள்ள போட்டோம்னா கொஞ்சம் இந்த கார வாடை நுரையீரல் வாசல்ல பட்டோம். கார வாடை மறுபடியும் சாதம் பட்டுட்டு காரம் பட்டுட்டு அந்த வாடை பட்டதுக்கு தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அவ்வளவு குறையிறது விக்கல் எடுக்கிறது. அது அந்த அளவுக்கு ஒத்துக்க மாட்டேது. அது செய்யறது யாரு? தேவதத்தன். ரெண்டாவது கொட்டாவி. கொட்டாயை விடுறது யாரு? நாம தான். கொட்டாயை விடும் போது அவர் பேக்கர் வேலை பார்க்குறாரு. கொட்டாய் விட தேவதத்தன் விடுவாரு. நாம தான் விடுறோம். கொட்டாவிலா விடும்போது தேவதத்தன் பேக்கர் ஒர்க் பண்றாரு. எத்தனை பேர்? 10 பேர் வந்துட்டாங்களா? 9 பேர் வந்துட்டாங்களா? 10வது தனஞ்சயன் பேர். தனஞ்சயன். தனஞ்சயனுக்கு என்ன வேலை அப்படின்னா நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுக்கு வேலையே கிடையாது. சும்மா இருப்பார் அவ்வளவுதான். ஒன்ஸ் இந்த உயிரை விட்டு கிளம்பிட்டோன்னு வச்சுக்க உடனே ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். இந்த உடம்பை மக்க செய்யற வேலை இருக்கு. உடலை மக்க செய்கிற டிகம்போஸ் வேலையை இந்த தனஞ்சயன் பார்க்கிறார் இல்லையா? நம்ம இருந்துட்டு போன சோறு கூட இல்லாம அடிக்கிறதுக்காக தனஞ்சயன் வேலை இருக்கு. உயிரோட இருக்கிற வரைக்கும் தனஞ்சயனுக்கு என்ன இல்ல வேலை இல்ல. செத்து போனோடனே தனஞ்சயன் ஆக்டிவேட் ஆயிடுவாரு இல்லையா? 3 நாள் வரைக்கும் செத்து போனதுக்கு அப்புறம் 3 நாளுக்குள்ள இவர் கொஞ்சம் அடக்கி வச்சுப்பாரு. அதுக்கு மேல என்ன பண்ணுவாரு? தனஞ்சயனோட வேலை அதிகமாயிடும் சீக்கிரம். அது உடனே என்ன பண்ணும்? அடுத்த உயிரினங்கள் வாழ நம்ம உலகத்துல சார் நமக்கு ஏதோ நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க, 4 பேர் வாழ்ந்த காலத்துல சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம், அதனால தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கொளுத்திடுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. அதனால தனஞ்சயனுக்கு வேலை இல்லாமல் போயிடும். உடனே தனஞ்சயன் வெளியில போயிடுவோம். மண்டை ஓட்டுல தெரிச்சுட்டு வெளில போயிடுவோம். 3வது நாள் புதைச்சிட்டாங்கன்னா மண்டை ஓடு வெடிச்சு வெளியில போயிடும். எரிக்கி முழுத்தம் அப்படிங்கிற சத்தத்தோட மண்டை ஓடு வெடிச்சு தனஞ்சயன் வெளியில போயிடும்னு சொல்லுகிறாரு. அப்படி எத்தனையோ உயிரினங்கள் உலகத்துல வாழுது. அந்த உயிரினங்கள்லாம் யார் அடக்கம் பண்றா, யார் புதைக்கிறா, யார் எரிக்கிறா, அந்த உயிரினங்கள்லாம் எப்படி மக்கி தானா போகுது, இல்லாம போயிடுது. அந்த வேலையை தனஞ்சயன் தான் பார்க்கறேன். கடவுள் அப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அந்த தனஞ்சயன் வேலை செஞ்சு மண்ணோடையும் தண்ணியோடையும் காத்தோடையும் எல்லாத்தோடையும் கலந்து விட்டு எல்லாமே பண்ணி விடுவார். அது தனஞ்சயனோட வேலை. இதுதான் இந்த 10 பேர் என்னது தசவாயுக்கள் பேர். இந்த தசவாயுக்கள் செரிமானத்தோட சம்மந்தப்பட்டதுனால அதனாலதான்
ரொம்ப அது சிவதீக்கு எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு நடக்கும் பொழுது தண்ணியை கையில் வச்சு இப்படி சுற்றி சுற்றி அப்படி சாப்பிடாம இருக்கீங்களா? நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சும்மா எல்லாம் நம்ம பார்க்குறாங்களா இல்லை அவங்க பார்க்குறாங்க நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகும் அப்படின்னு தண்ணியை கையில் வச்சு சுற்றி செய்வாங்க. அது ஏன் செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்கன்னு தெரியாது. பரிசேஷனம்னு அதுக்கு பேர். பரிசேஷனம் நம்முடைய உணவை நம்ம முதல்ல நம்முடைய குருநாதனுக்கும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். சாதத்தை 2 பங்காக பிரித்து அதில் கொஞ்சம் எடுத்து முதல்ல பருப்பு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பருப்பில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பசைஞ்சு அந்த சுவாமிக்காக எடுத்து வச்சு அதை நான் அந்த இந்த தசவாயுக்களுக்காக தசவாய்க்கு அதான் நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு அக்னி இருக்கு இல்லையா, அந்த அக்னிக்கு ஆகூதி பண்ணுறது தான் சாப்பாடு. வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னிக்கு ஆகூதி தான் சாப்பாடு. அதனால வயிற்றுக்குள்ள அக்னிக்கு ஆகூதி பண்ணும்போது அந்த வயிற்றுக்குள்ள செரிமானத்துக்கு உதவியாகவும் உடம்புக்குள்ள உயிரை நிறுத்தி வைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த பஞ்ச பிராணம். தசவாயுக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான 5 பேர். அந்த பஞ்ச பிராணோக்கியோ சுவாகா அப்படின்னு தண்ணி விடணும். அவங்களுக்கு தான் முதல்ல நைவேத்தியம். அதனால நெய்யில் பிசைஞ்சு அப்புறம் தான் உள்ள விடணும். அதனால நெய் விடுக்கிறது. ஹோமத்தில் நெருப்புல இதில் ஹோமத்தில் போடுற சுபாஷேக்கில் பார்க்குறீங்களா, சமிதா இருந்தாலும் பலகாரம் இருந்தாலும் பழமாக என்ன பண்ணுறாரு குறுக்கல கொஞ்சம் நெய்யில் தொட்டு தொட்டு போடுறாருல்ல, அது மாரி நம்மளும் என்ன பண்ணணும் நெய்யில் தொட்டு தொட்டு தான் உள்ள போடணும் அப்படிங்கிறாங்க. அப்போதான் ஆகுதி ஆகும். சாப்பாடு கூட என்னென்னு வச்சுருக்கிறாங்க நமக்குப்பா ஆகுதியாக தான் வச்சுருக்காங்க. அது அக்னி வயிற்றுல அக்னிக்கு ஆகுதியாக தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த சாதத்தை அந்த பஞ்ச பிராணத்துக்கும் பிராணனுக்கும் அவங்களுக்கு சுவாகாந்தமாக அதை பரிதேஷனம் பண்ணி அதை நாம் உள்ளுக்குள்ள ஆசமனம் பண்ணிட்டு அப்புறம் அந்த சாதத்தை கவசம் பண்ணி காலத்திரையும் எல்லாமே சுத்தி பண்ணி அப்புறம் தான் நம்ம அந்த சாதத்தை கழித்து சாப்பிடணும் சாமிக்கு அப்படின்னு முடியும். அந்த பிராணனுக்கு தான் அந்த சுவாகாந்தமாக கொடுத்து நம்ம சாப்பிட முடியும் பரிதேஷனம். இதை நீங்க போஜன விதி அப்படின்னு ஆகமம் சொல்லுது. போஜன விதி எப்படி சாப்பிடணும் அப்படின்னு. சரி, அது இருக்கும். அடுத்தது ஆகாயம் இருக்காரா? இருக்காரா? இந்த ஆகாயத்துக்கு 10 பேர். ஆகாயத்தினுடைய வேலையாக நம்ம உடம்புல வேலை செய்யறது நாடி, தச நாடி. தச நாடி முதல்ல இடகலை நாடி பேர் இடகலை. இடகலை நாடி வலது பெருவரில இருந்து இடது மூக்கு வரைக்கும் ஓடுதுங்க அந்த நாடி உடம்புல. வலது பெருவரில இருந்து ஆரம்பிச்சு கால் பெருவரில இருந்து ஆரம்பிச்சு இடது மூக்கு வரைக்கும் குறுக்க ஓடுது. இடது பெருவரில் ஆரம்பிச்சு வலது மூக்கு வரைக்கும் ஓடுறது பிங்களை நாடி. பிங்களை 2வது நாடி பிங்களை. இடகலை நாடி பிங்களை நாடி. இடது மூக்கு வரைக்கும், இடது மூக்குல இருந்து வலது மூக்கு வரைக்கும். இந்த நாடி எதுவுமே கீழே தசவாயு பார்த்தோம்ல, வறுமக்கலை இந்த கேரளாவெல்லாம் பிடிக்கணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த தசவாயுக்கள் எங்கெங்க உடம்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, அந்த இடத்தை தாக்கி அந்த வாயுவை பழப்பி விடுவாங்க. அந்த 10 பேர் என்னென்ன வேலை பார்க்குறாங்க உடம்புல, அபானனை கொலாஸ் பண்ணி விட்டாங்க என்ன ஆகிட்டு இருக்கோம் போகலாம் போயிட்டே சொன்னேன்னா நிற்காம அபானனை கொலாஸ் பண்ணி விட்டாங்க. புரியுதுல? அது சரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த இடத்துல போய் அந்த வாயு செயல்படுற இடத்துல போய் கொலாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வாயுவான நடக்கக்கூடிய வேலை நம்ம நடக்காம இருக்கும். கை இழுத்து நிற்கிது, காலை இழுத்து நிற்கிது போயிடும். அப்போ இந்த வாயு மாட்டெல்லாம் தெரிஞ்ச ஒரு வைத்தியத்தை போனாதான் அந்த பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சு ஓ இது இந்த நாடினாலதான் நடக்குது அது தெரிஞ்சுட்டு அந்த நாடி எங்க உடம்புல இருக்குது என்ன எப்படி வைக்க முடியும். அவன் அந்த நாடி எங்க கண்டுபிடிச்சு அது திருப்பி சரி பண்ணி விட்டானா சரியாயிடும். இதெல்லாம் வர்மக்கலையில இதுதான் வைத்தியம் முறை இதெல்லாம் தான். அதுதானே? அடுத்தது இடகலை பிங்களை சொன்னா சுழுமுனை. ஒரு மூலாதாரத்திலிருந்து நம்முடைய இந்த இது வரைக்கும் ஓடுது, பிரம்மரந்திரம் வரைக்கும் ஓடுது. அந்த பிரம்மரந்திரம் வரைக்கும் சகசிராகாரம் உத்தர வரைக்கும் ஓடுது.
ஏழு ஆதாரங்கள்ல கிடைக்கும் சகசிராரம். அடுத்தது சிகுவை. சிகுவை சிகு சிகுவை உள்நாக்கு இந்த விழுங்கிற இடத்துல இந்த நாடி செயல்படும். குழந்தைங்களாம் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நாடி துடிச்சிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நாடி தான். படுத்து கண்ணத்துல கையை வச்சு இப்படி தூங்கிட்டு இருக்குன்னா டக்கு 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 நாடி தார வருது இல்லைங்களா? அதோடைய கவுண்ட்டும் இதயத்துல கொண்டு வேற வேறையா இருக்கும். அந்த நாடி தான் பற்றி போய் சொல்லுவோம். அடுத்து புருடன். ஆல்ரெடி புருடன் பார்த்து இந்த புருடன் கிடையாது, அந்த புருடன் ஆன்மா. இந்த நாடிக்கு பேர் புருடன். இவர் வலது கண்ணில் இருக்கார். கண் துடிச்சு கண்ணு துடிக்க தெரியுமா? வலது கண்ணு இடது கண்ணு ரெண்டுமே துடிக்கும். புருடன் வலது கண்ணு, காந்தாரி இடது கண். காந்தாரி சகுனி அக்கா இல்ல, இது காந்தாரி தான். இது நாடியோட பேர். காந்தாரி இடது கண். பெண்களுக்கு வலது கண்ணுல ஏதோ கொலாப்ஸ் ஆகி போச்சு, உடம்புல ஏதோ மாற்றமா இருக்கு, இந்த நாடி விஷயத்துல குழப்பமா இருக்கு அப்படின்னா வலது கண்ணுல துடிக்கும். பெண்களுக்கு வலது கண்ணு துடிச்சதுன்னா அவசரப்படும். ஆண்களுக்கு ஆண்களுக்கு இடது கண்ணு துடிச்சதுன்னா அவசரப்படும், பெண்களுக்கு வலது கண்ணு துடிச்சதுன்னா அவசரப்படும். அவங்கவுங்க பக்கம் துடிச்சதுன்னா நல்ல சுகம். ஆண்களுக்கு வலது கண்ணு துடிச்சு, ஆண்கள் ஆணோட பாகம் என்ன உடம்புல வலது பாகம். வலது பாகம் துடிச்சது ஆணுக்குன்னா நல்ல சுகணும், நல்ல செய்தி வரும் நம்மளுக்கு தேவை கண்டிப்பா வரும். பெண்களுக்கு இடது கண்ணு துடிச்சதுன்னா துர்சகுணம், என்னமோ வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே பெண்களுக்கு இடது கண்ணு துடிச்சதுன்னா நல்ல சகுனம், நல்ல செய்தி கிடைக்கும். மாறி மாறி துடிக்க கூடாது. ஒரு பாட்டு கூட தெரியுமா? கண்ணு வலது கண்ணு தானா துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சு. இடத்துல ஒரு பாட்டு எஜமானு சின்ன கவுண்டர். கண்ணு வலது கண்ணு தானா துடிக்குதுன்னா பாடி வந்தா தெரியுமா? சரி, சினிமா பாட்டு கூண்டுக்குள்ள ஒண்ண வச்சு கூட்டிட்டு வரா. சரி, சினிமா பாட்டு விடுவோம். சினிமா பாடிக்கலாம். உங்களுக்கு பெரிய புராணத்துல பாட்டு சொல்றேன். இதே குறிப்பு ஞானசம்பந்த பெருமானும் உங்க ஊரை தாண்டி போறாரு மதுரைக்கு. பொன்னமராவதிக்கு போயிட்டு இருக்காரு. பொன்னமராவதி தாண்டி இந்த பிரான்மலைக்கு போயிட்டு இருக்காரு. இவர் பிரான்மலைக்கு தான் வராருன்னு வந்த உடனே அங்க சமணருக்கெல்லாம் துர்சகனங்கள் ஏகப்பட்டது ஏற்படுது. நிறைய துர்சகனம் ஏற்படுது. அவன் தங்கியிருக்கிற அந்த மாட மாளிகை மேலாம் ஆந்த கத்துது நிறையா. உணவு பள்ளிகள் மேலும் உணவு பாழிகள் மேலும் தீய புட்கள் அழிவு சாட்டுனார். அப்புறம் அந்த மயில்கள்லாம் சமணர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள்லாம் ஒன்றடி ஏக்கிமாறு ஊழையிட்டு ஓட கண்டனம்னா பெண்கள்லாம் ஒருத்தர் சண்டை திட்டு பிடிச்சி சண்டை பிடிக்கும். அமைதியே உருவமான அந்த புரத்திமார்கள் எல்லாம். அப்போ கண்களும் இடமேயாடினார். ஆண்களுக்கு கண் எதிர ஆடுதான், இடதுல ஆடு. கண்களும் இடமே ஆடினார். கேட்கறாங்க சொல்றாரு. கண்கள்ல இடது கண் ஆண்டு ஆடுனதுல என்னது துர்சகனம். அப்புறம் கனவுலாம் காணுவாங்க. அதை பத்தி அப்புறம் தனியா சொல்லுவாங்க உங்களுக்கு. அடுத்து காந்தாரி எடுத்துன்னா அஸ்தி வலது காதுல இருக்கு. இங்க கைய வச்சா கேக்குதுல, அஸ்தி வலது காது. அடுத்து அலம்புடை. அலம்புடை 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 இடது இடது காது. அடுத்து சங்கினி. சங்கினி 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 சங்கினி. இது நம்முடைய இனப்பெருக்க மண்டலத்துல வேலை செய்யும். இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வேலை செய்யும் சங்கினி. அடுத்து குருதை. குருதை குருதை குருதை
குதிரை குருதம்பாங்களா எல்லாரும், அது மாதிரி குருதை. மதுரைய மருதன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி குதிரை குருதன்னு சொல்ற மாதிரி அந்த குருதை. இது குதத்துல வேலை செய்யுது. குதம்னா நம்முடைய கழிவுறு குதம், அதுல வேலை செய்யுது இந்த நாடி. இந்த 10 பேர் யாருடைய கூறு? இந்த பஞ்சபூதங்களுடைய கூறுகளை மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கப்பா? மண்ணுல 5, தண்ணீர்ல 5, நெருப்புல 5, வாயுல 10, ஆகாயத்துல மொத்தம் எத்தனை வருது? 35 பேர் இருக்காங்களா? கண்மேந்திரியத்துடைய செயல் 5, ஞானேந்திரியத்துடைய செயல் 5. கண்மேந்திரியம் இல்ல, கண்மேந்திரம்னா என்னென்ன இருக்கு, இதனால நம்ம என்னென்ன செய்வோம், ஞானேந்திரியத்துல என்ன செய்வோம், கண்மேந்திரத்தில் என்னென்ன செய்வோம் அப்படின்னு ஒரு 5 பேர் இருக்காங்க. முதல்ல ஞானேந்திரியத்தினுடைய செயல்கள், செயல்பாடு, அதுதான் அங்க இருக்கு. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாசம். கண்ணுனால இந்த மெய்யால என்ன பார்க்குறோம், முதல்ல ஓசைன்னு எழுதுங்க. கண்மே ஞானேந்திரிய செயல்பாடுன்னு எழுதுங்க. ஞானேந்திரிய செயல்பாடு அல்லது ஞானேந்திரிய விடயம், ஞானேந்திரிய விஷயம்னு எழுதுங்க. ஞானேந்திரிய விஷயம் 5. சப்தம் பரிசம், சப்தம் பரிசம், ரூபம் ரசம் கந்தம். ரூபம் ரசம் கந்தம். சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம். சப்தம்ங்கிறது ஆடல் மாதிரி இருக்கு. மெய்வாய் கண் மூக்கு செயல் போட்டு இருக்கிறாங்க. முதல்ல வரவர் யாரு? செவிதான் வரணும். ஏன் ஆடல் மாதிரி இருக்குதுல. சப்தங்கிறது ஓசை, பரிசங்கிறது ஊரு, ரூபம்ங்கிறது ஒளி, சுவைங்கிறது ரசம், நாற்றம்ங்கிறது கந்தம். கந்தம்னா வாசனை. கந்தம் மல்கோ கமல் புகழையாரே படார்ல சாமி கந்தம். இதெல்லாம் என்னத்துடைய விஷயம்? ஞானேந்திரியத்துடைய விஷயங்கள். அடுத்து கண்மேந்திரிய விஷயங்கள். விஷயம் விடயம். விடயம்னா தமிழ், விஷயம்னா சான்ஸ்கிரிட். ரெண்டும் ஒண்ணுதான். மாத்திரை தான் இங்க இதா இருக்கு, அங்க இருக்கு. இதை நீங்க எங்க பொருத்தணும்னா பின்னாடி உண்மை விளக்கம் படிக்கும் போது பொருத்தி காமிக்கிறேன். இது எப்படி இந்த இதோட பொருத்திக்க. அடுத்தது கண்மேந்திரிய செயற்பாடுகள் 5. வாக்கு கண்மேந்திரிய விஷயம். வாக்கு கமனம், கமனம் 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 கமனம். தானம் தானம் தானம். வாக்குங்கிறது நாக்குடைய வேலை. கமனம்னு போக்குவரத்து அர்த்தம், காலால நடக்கிறது. தானம்னு கொடுக்கிறது, எடுக்கிறது, கையோட வேலை. கமனம். எருவாய் விசர்க்கம், விசர்க்கம் விசர்க்கம் விசர்க்கம். விசர்க்கம்னா என்ன? விநாயகரை போய் விநாயகர் சதுர்த்தி படுத்து என்ன செய்வாங்க? பிள்ளையார் குடிச்சு போடுறீங்கல்ல, பிள்ளையார் சதுர்த்தி. அப்போ வீட்டில் என்ன செய்வீங்க? கொழுக்கட்டை செய்வீங்களா? சாமி பிள்ளையார் மண்ணில் வாங்கி வச்சு கூட மாட்டீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க? விசர்ஜனம், கழிச்சு விட்டுறது. அதான் விசர்ஜனம். நம்ம உடம்புல இருந்து வெளில ஏற்படுறது விசர்ஜனம். எருவாயுடைய விடயம். கருவாயில ஆனந்தம். கருவாய் வழியா என்ன மனுஷன் அடையலாம்? இன்பத்தை அடையலையா? அதனால ஆனந்தம். அடுத்தது அகங்காரத்தினுடைய கூறு. சத்துவகுண அகங்காரம், ராஜசகுண அகங்காரம், தாமசகுண அகங்காரம். 3 பேர் சேர்த்துங்க. அகங்காரத்தினுடைய கூறு
அங்காரம் அங்காரம் அவனுடைய கூறு 3 பேர். இதுக்கு கவுண்ட் எத்தனை வந்திருக்கு? 58. 52. 5 குற்றம். 5 குற்றம். சத்துவகுணாங்காரம், ராஜசகுணாங்காரம், தாமசகுணாங்காரம் 3 சேர்ந்து கொண்டதுதான் அகங்காரத்தினுடைய கூறு. 5 குற்றம். காம சத்துவ குண அங்காரம், இங்க தத்துவமா இல்லையே. ஆங்காரத்துல பெரிய ஒரு பொழுது இங்க தத்துவமா என்னல இப்பதான் என்றோம். அதை எழுதுறீங்களா? சொல்லணுமா? என்ன சொல்லணும் உங்களுக்கு? சரி. 5 குற்றம். காமம், குரோதம், காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியம். காம, குரோத, லோபம், மதம், மாச்சரியம். மாச்சரியம்னா பொறாமை. பொறாமப்படுறது. அவங்க வச்சுக்கிறாங்களே, ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறுத்துக்க முடியாது. லோபம்னா கஞ்சத்தனம். லோபி. லோபம்னா கஞ்சம். லோபினா கஞ்சம். மதம்னா திமிருத்தனம். இதெல்லாம் குற்றம். குரோதம்னா சண்டை போடுற கோபம். கோபம். காமம்னா வெறுக்கும். இதெல்லாம் குற்றங்கள். குணம் 3. இதுல ஆங்கார தத்துவகுண ஆங்காரம் என்னும் பொழுது அகங்காரத்துடைய பிரிவு. சித்தத்துல வந்த குணத்தோடைய பிரிவை பார்த்து சத்துவகுணம், ராஜசகுணம், தாமச குணம் 3 குணம். இது ஒன்னா எழுதிருக்கோம். ஏன் தஞ்சினே என்று கேட்காதீங்க. இங்க இப்ப என்னது ஆங்காரத்தினுடைய கூறு. இப்ப சொல்லக்கூடிய குணம் 3 சித்தத்துல இருந்து உண்டாரி பாருங்க குணம். இந்த குணத்தோடைய கூறு 3. சத்துவ குணம், ராஜச குணம் அல்லது ரஜோ குணம் அல்லது தாமச குணம், தமோ குணம். சத்துவ குணம், ரஜோ குணம், தாமச குணம் அல்லது தமோ குணம். இது அகங்காரத்தினுடைய கூறு. சத்துவ குண ஆங்காரம், ராஜச குண ஆங்காரம், தாமச குண ஆங்காரம். ஆனா இந்த குணம் எங்கே உண்டாயிட்டு? சித்தத்திலே உண்டாயிருக்கு. இப்ப சித்தத்திலையும் சத்துவ குண புத்தி, ராஜச குண புத்தி எது உண்டு? ஆங்காரத்திலையும் சத்துவ குண புத்தி, ராஜச குண புத்தி, தாமச குண புத்தி உண்டு. ஆங்காரத்திலையும் உண்டு. மனத்திலையும் சத்துவ குணமானம், ராஜச குணமானம் அப்படின்னு குணத்துக்கு ஏற்ப அந்த கரணங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப குணம் எல்லாத்துக்கும் 3 காமனா இருக்குல்ல, அந்த குணம் 3. பாருங்க குணம், அந்த குணம் 3 குணம். சத்துவ குணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேள்வி நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி நீங்க கேள்வி சொல்லிட்டேன், விளக்கம் சொல்லிட்டேன். அதனால நீங்க திரும்ப அதை எழுதிட்டீங்கல்ல, இந்த கவனிச்சு எழுதுறது சந்தோஷமா இருக்கு. குணம் 3 ஏதோ சொல்றாரு, நம்மளும் எழுதி வைப்போம் அப்படியே. மனமடத்துல செயல்படுறது இது எல்லாமே இருக்கு. மதம் அது 8 தான் நம்ம சொல்றது. 7 சுப்பிரமணியம் 7 தான். அதெல்லாம் தாண்டி எத்தனை இருக்கு? அநேக சக்தி உடையதான ஒரு குறிப்பு வேற வேணும் வச்சுக்கணும். அது வாக்கு 4. வாக்கு 4 என்ன?
வைசந்தி மத்திமை வைகரி. வைகரி 4 வாக்கு. எல்லாம் ஒன்று சேர்த்து தேவை பண்ணுங்க பார்ப்போம். 60 இருக்கா? மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 60 இருக்கா? முப்பத்தி 6 தத்துவங்கள் பிளஸ் 60 தத்துவங்கள் சேர்த்தா 96 தத்துவ தாத்விகள். ஆமா 96 தத்துவ தாத்விகள். அப்பதாய் பாடுறாரு கேக்குறீங்களா? அப்பதாய் பாடுறாங்க. சொல்லமா என்ன புரிஞ்சுங்களா? கவுண்ட் போட்டீங்களா இல்லையா கணக்கு? போன அங்க அப்படியே கொடுத்துருங்க. கணக்கு போட்டீங்களா இல்லை எல்லாரும்? யாருக்கு வரல? 96 யாருக்கு வரல? 4 வாக்கா? என்னம்மா? தூக்குமை வாக்கு, வைசந்தி வாக்கு, மத்திமை வைகரி. தூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, தூக்குமை பைசந்தி மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு. வந்துட்டா கணக்கு? 96 வந்துட்டா? இந்த 96 பேரும் நம்ம உடம்புல இருக்கிறாங்க அப்படின்னு அப்பர் சாமி பாடுறாங்க. குருத்தியாம் குரம்பை தன்னுள் 90 அங்கு அறுவர் நின்று விருத்திதான் தருக என்று வேதனை பலவும் செய்ய வருத்தியால் வல்லவாறு வந்து வந்து அடைய நின்ற அருத்தியார்க்கு அன்பர் போலும் அதிகை வீரட்டனாரே. அப்புறம் தான் போடுறேன். அதிகை வீரட்டான தேவாரத்தில் துருத்தியாம் குரம்பைனர். குரம்பைனா சின்ன வீடுன்னு அர்த்தம். துருத்தினா என்ன? துருத்திக்கிட்டு இருக்கிறது துருத்தியா? வேற இந்த கொள்ளர் பட்டறையில் ஒரு காத்துல ஒரு பைப் ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா? இழுத்து இழுத்து காத்தடிக்கிறது. தோல் பை. இந்த தோல் பைக்கு பேர் துருத்தின்னு பேர். ராம்குமார் சொன்னது மாதிரி துருத்திக்கிட்டு இருக்கிறது துருத்தி தான். ஆற்றிடை குறைக்கு பேர் திருத்தின்னு பேர். ஆறு ஓடுதுன்னா ஆற்றுக்கு நடப்ப தெரிஞ்சு தண்ணி ஓடாத ஒரு பகுதி மேடா தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் துருத்தின்னு பேர். கடல்ல அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு பேர் என்ன? தீவு. கடல்ல அது மாதிரி தெரிஞ்சா தீவு, ஆற்றுல அது மாதிரி தெரிஞ்சா துருத்தின்னு பேர். ஸ்ரீரங்கம் என்னதுப்பா? துருத்தி தான். ஸ்ரீரங்கம் என்னது? ஆற்றுக்கு நடுப்புற உள்ள தீவு தானே ஸ்ரீரங்கம். அதே மாதிரி சோழ நாட்டில் மாயவரம் வந்தீங்களா எல்லாரும்? மாயவரத்துக்கு முன்னாடியே குத்தாலம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த குத்தாலத்துக்கு பழைய பாடல் பெற்ற பேர், இப்போ பாடல் பெற்ற பேர் அதுக்கு துருத்தி, திருத்துருத்தின்னு பேர். திருத்துருத்தி. ஏன்னா அது அந்த காலத்தில் ஆற்றுக்கு நடுப்புற இருந்திருக்கு அந்த ஊர். கோயில், சாமி கோயிலாக ஆற்றுக்கு நடுப்புற இருந்திருக்கு. இப்போ இல்லை, ஆறு அந்தால ஓடுது. இது அப்பர் சாமி பதிவு பண்ணுறாங்க. பொன்னியின் நடுவு தொன்னல் பூம்புணல் பொழிந்து தோன்றும் துண்ணிய துருத்தியானை தொண்டானேன் கண்டவாறே. அப்பர் சாமி சொல்கிறாங்க. அப்பர் சாமி காலகட்டத்தில் அந்த ஊர் எப்படி இருந்திருக்கு? துருத்தியாக இருந்தது. ஆனால் பூந்துருத்தின்னு திருவையாறு பக்கத்தில் ஒன்று இருக்குது. பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமேன்னர். பொல்லா புலால் துருத்தினர். அப்போ அந்த துருத்தியும் சொல்கிறாரு. இந்த துருத்தி என்னன்னா காற்று அடிக்கிற தோல் பையி. நம்ம உடம்பு தோல் பையி தானே, உள்ள காற்று போயிட்டு போயிட்டு வருதா இல்லையா? அதனால தான் துருத்திங்கிறார். இதையும் அந்த உடம்ப ஒரு குடிசை, அந்த குடிசைக்குள்ள தானே உயிர் இருக்குது. அதான் துருத்தியாம் குரம்பை தண்ணில் 90 அங்கு அறுவர். அந்த சின்ன உடம்புக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்களா? 96 பேர் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தவங்களோட வாழ்றதே பெரும்பாடாக இருக்கு இப்போ இல்லையா? நம்ம ஒன்று நினைச்சோம்னா அவங்க ஒன்று நினைப்பாங்க, அவங்க ஒன்று நினைச்சா நம்ம ஒன்று நினைப்போம். ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்துட்டு போக வேண்டியதான். ஒரு வீட்டில் 96 பேர் இருக்காங்கன்னா என்ன வருது இப்போ? 96 பேருக்கும் 96 சமையல் சமைக்கணும்னா இப்போ என்ன வருது வீட்டில்? அப்படிதான் இந்த உடம்பு இருக்கு. என் கண்ணு ஒன்றை விரும்புது, காது ஒன்றை விரும்புது, மூக்கு ஒன்றை விரும்புது, என் மனசு ஒன்றை விரும்புது. ஒருத்தங்க மேலே பொறாமப்படுது, ஒருத்தங்களை விரும்புது, ஒருத்தங்களை அரவணைக்குது, ஒருத்தவங்களை ஆதரிக்குது. இதெல்லாமே ஆளாளுக்கு ஒன்று ஒன்று என் உடம்புல செஞ்சுட்டு இருக்காங்க.
அத்தனை பேருக்கும் என்னால் வேலை செய்ய முடியல, அதனால் இவங்களெல்லாம் என்கிட்ட இருந்து நீக்குங்கன்னு நான் போய் இன்னைக்கு கேட்குறேன். அப்படி யார் கேட்குறார்களோ அவர்களுக்கு அன்பர் போலும் அதிக விரட்டானேன்னு அப்போ பயன்படும். புரியுதுங்களா? இந்த 96 தான் நம்ம உடம்பா இருக்குது. புரியுதுங்களா? இதோட உங்களுக்கு அறிமுக வகுப்பு எல்லாமே முடியுது. 5 அதனால 5வது மாத வகுப்பா இது. ஒரு மாசத்துக்கு ரெண்டு 3 மாசத்துக்கு எத்தனை மாதம் மொத்தம் எத்தனை வகுப்பு நடந்திருக்கு? எத்தனை மணி நேரம்? 4 வகுப்பு நடந்திருக்கா? சரி. எத்தனை மாதம்? ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 4 5க்கு 2 16 ஒரு 20 மணி நேரம் கணக்கு வச்சுக்குவோமா? ஒரு குறிப்பிட்ட ஒரு தோராயமாக வச்சுக்கிட்டேன்னா ஒரு 20 மணி நேரம் கம்மியாக இருக்கும். கம்மியாக தான் இருக்க. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் வகுப்பு பேசுகிறோம்? 5 மணி நேரம் பேசுகிறோமா? 5 மணி நேரத்தில் 1 மணி நேரம் பிரேக் விட்டுருங்க. அரை மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரேக் விடுங்க. 4 மணி நேரம் வச்சுக்குமா? 20 தான் வருது. 20 மணி நேரம் வச்சுப்போம் தோராயமா. அப்புறம் எண்ணிக்கலாம். 20 மணி நேரம் உங்களுக்கு அறிமுக வகுப்பு எடுத்துருங்க. நான் நாங்கள் தான் கேட்கல சார் இருக்கிறீங்களா? 20 மணி அறிமுகம் தான் சிரமம். பாடம் உண்மை விளக்கெல்லாம் ஆரம்பிச்சுன்னா சும்மா ஜேன்னு போவோம். ஈஸியாக போய்டும். உண்மை விளக்கம்லாம் கவலையப்படாது. அதெல்லாம் கதை தான், ஏகப்பட்டது கதை தான் வரும். ஜாலியாக இருக்கும். இது மாதிரி இருக்காது. நிறைய கதை வரும், திருமுறைகள் வரும், இடையில நாயன்மார்கள் சரித்திரம் வரும். அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம். இதுதான் ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்டு இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மை விளக்கம் படிக்கும்பொழுது அங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு தன்மாத்திரை ஆகாயம் இதெல்லாம் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அன்னைக்கு இந்த சாட்டு நடத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ உண்மை விளக்கம் வரவே வராது. அதனால் இதெல்லாம் இன்றைக்கே நடத்திட்டோம் உங்களுக்கு எல்லாத்தையுமே. முன்கூட்டியே வாய்ப்பாடை படிச்சுக்கிட்டோம்னா கணக்கு ஈஸியாக போட்டுக்கலாம் இல்லையா? அதனால் அடுத்த வகுப்பில் நம்ம உண்மை விளக்கம் ஆரம்பிப்போமா? உண்மை விளக்கமே தொடங்குவோம். உண்மை விளக்கம் புத்தகம் வச்சுருக்கீங்களா? எல்லாரும் கொடுத்துருப்பாங்களே உண்மை விளக்கம் வருது. கொடுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்கல்ல? கொடுத்துருக்கீங்களா? 10 பேருக்கு வாங்கியிருக்கீங்களா? வித்துருங்க சீக்கிரமாக கொடுத்துருங்க. அடுத்த வகுப்பு உண்மை விளக்கம் தொடங்குவோம். அடுத்த வகுப்பு உங்களுக்கு 28ஆம் தேதி இருக்கும்.